ஆண்டவர் திருவடிகளே சரணம். மையன்பர்களே, இயேசுபிரானின் பிறந்த நாளான இன்று உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் என்ற பெயரிலே மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. கிறிஸ்தவர்கள்தான் என்று மாத்திரம் அல்லாமல் இந்துக்களும் இந்த இயேசுவின் பிறப்பை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கொண்டு இருக்கிறார்கள், அல்லது பரஸ்பரம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசுபிரான் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மாத்திரமே உரிமையானவர் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்துக்களும் அவரும் எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஒரு பெரிய மகான் என்கின்ற நிலையிலேதான் இன்று வரை வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்து என்பவர் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2014 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுபிரான் பிறக்கிறார். அவருடைய பிறந்த தினம் இதுதானா இல்லையா என்றெல்லாம் இப்பொழுது சர்ச்சைகள் எல்லாம் இருக்கும். ஒரு பிரபலமாக ஒருவர் இருந்தாலே அவரை பற்றிய சர்ச்சைகள், இது சரியா அது தவறா, இப்படி செய்யலாமா அப்படி போகலாமா என்றெல்லாம் விவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகின்ற இந்த நாள் இயேசு பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் பூலோக உருண்டையிலே இதை இன்றைக்கு மதியம் 12 மணிக்கே கொண்டாடி இருப்பார்கள் வேறு ஒரு நாட்டிலே. இன்னொரு நாட்டிலே நாளைக்கு மதியம்தான் கிறிஸ்துமஸ் பிறந்த அதை கொண்டாடி முடிப்பார்கள். அதனால் இங்கே முக்கியமானது எது என்றால், இயேசுபிரான் பிறந்ததற்கு நாம் சந்தோஷப்படுகிறோமா, மகிழ்ச்சி அடைகிறோமா என்று பார்க்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சி தான் அடைகிறார்கள். சமய சண்டைகள் இருந்தாலும் கூட அதை சண்டையை தாண்டி ஒரு அன்பு இயேசுபிரானிடம் மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் செய்த தியாகம் என்பது அவ்வளவு சாதாரண தியாகம் அல்ல. மக்களுக்கு முழுக்க 100% ஒருவர் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்து தன் மீது எந்த அப்பழுக்கும் இல்லாமல், கோர்ட்டிலே நிரூபிக்க முடியாமல், அந்த அளவிற்கு அப்பழுக்கு இல்லாமல் வாழ்ந்தும் சட்டம்தான் அவருக்கு தண்டனை கொடுத்தது. நீதிமன்றத்திலே தான் அவருக்கு சிலுவையில் அறைய தண்டனை கொடுத்து, அது மரிக்கும் பொழுதும் அந்த மரித்தவர் அப்படி கொடுமை செய்தவர்களை அவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்கிறார்கள், பிதாவே அவர்களை மன்னியும் என்று வசனம் பேசி அந்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். பாவிகளுக்காக, தன்னை கொல்பவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார் இறைவனிடம். தெரியாமல் செய்கிறார்கள். இயேசு இவ்வளவு பெரிய மகான் என்று அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று கேட்கிறார். அதனால அவ்வளோ ஒரு பெரிய மகான், அந்த மரண தருவாயிலே தன்னை கொல்பவர்களை மன்னிக்கின்ற ஒரு குணம், அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்கின்ற ஒரு குணம், இது இயேசுபிரானுடைய மிக உயர்ந்த விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் புனித இதயம் என்கின்ற ஒரு வார்த்தையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். முன்பே இருந்தாலும் கூட இந்த அளவிற்கு புனித இதயம், பரிசுத்த இதயம் என்கின்ற ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்தி அதை பிரபலமாக ஆக்கியவரும் இயேசுபிரான் தான். நீங்கள் பார்த்தீர்களானால் அவருடைய புத்தகம் ஒரு குறிப்பிட்ட அளவான புத்தகம் தான். பெரிய சாஸ்திர புத்தகங்கள் நிறைய ஆயிரக்கணக்கில் எல்லாம் இல்லை. ஆனால் அதிலே அவர் சொன்ன வார்த்தைகளை அவருடைய சீடர்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு
அந்த குறிப்பிலே கிடைத்தவை மாத்திரம்தான் இன்று பைபிளாக இருக்கிறது. அதிலேயே அவர் சொன்ன விஷயங்கள் அவருடைய உயர்ந்த ஆன்மீக நிலையை தெரியப்படுத்துபவையாக இருக்கின்றன. அதிலே அதே ஆன்மீக நிலைகளை எட்டி பிடித்தவர்களுக்கு அவர் சொல்வதின் உண்மை என்பது புரியத்தான் செய்கிறது, வேறு சமயத்தில் இருக்கிறவர்களும். அதனால்தான் அவர்கள் கிறிஸ்தவர்களோடு மோதினால் கூட இயேசுவை திட்டமாட்டார்கள், இயேசுபிரான் தியாகத்தை குறை சொல்ல மாட்டார்கள், அவருடைய உள்ளத்தை குறை சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு ஒரு புனித இதயம் என்று ஆன்மீக நல்லவன் உலகியல் நல்லவன் என்ற இரண்டு விஷயத்தையும் அவரும் பாகுபடுத்தி காட்டுகிறார். நல்லவன் என்பதிலேயே பல தரங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். அந்த தரங் வித்தியாசங்களிலே நாம் உலகியல் நல்லவன் என்று சொல்லுகின்ற நல்லவர்களுக்கும் ஆன்மீகத்திலே இறைவன் புனிதமானவன் புனித இதயம் உடையவன் என்று சொல்லுகின்ற நல்லவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார். இயேசுபிரான் தான் சுட்டிக்காட்டி. இதனால் என்ன லாபம்? எதிர்கால சமுதாயம் உயர்ந்த இலக்கு ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அதை நோக்கி பயணப்படவே முடியும், இல்லையா? முதலிலே செவ்வாய் கிரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சொன்னால்தான் அதில் போய் இறங்க வேண்டும் என்று அதற்கான ஆயத்த பணிகளை அடுத்தடுத்த தலைமுறையாக செய்து அதற்கு ஒரு ராக்கெட்டையாவது அனுப்ப முடியும். செவ்வாய் கிரகம் இருக்கிறது என்ற தகவலே தெரியவில்லை என்றால் எப்படி? அதே போல மனித வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு உலகியல் மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டு வருகிறது? வெற்றி என்பது என்ன சொல்லப்பட்டு வருகிறது? நீ நிறைய வசதியோடு பெரிய பணக்காரனாக வாழ்ந்தால் நீ மிகவும் வெற்றிகரமானவன் என்று முதலிலே சொல்லப்படுகிறது. அல்லது பிரபலமான ஒரு தலைவனாகவோ அல்லது வேறு விதங்களிலே சமுதாயத்தை கவரக்கூடியனாகவோ நீ அந்த சமுதாயத்தில் நடந்து சென்றால் உனக்கு சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது உலகிய மக்களுக்கு. அதனால் இல்லை என்றால் பெரிய படித்த மேதையாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு மின்சாரத்தை கண்டுபிடித்தவனாக என்றெல்லாம் ஒரு விஞ்ஞானி என்ற நிலையிலே வாழ்ந்தால் ஒரு மதிப்பான வாழ்க்கை என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த உலகியல் வெற்றிகளை முன்னிலைப்படுத்திய ஒரு வாழ்க்கையைத்தான் உலக மக்களுக்கு போதித்து கொண்டு வருகிறது சமுதாயம். அப்படித்தான் போதிக்க முடியும், வேறு வழி இல்லை. முன்னேறி என்று அப்படித்தான் சொல்ல முடியும். இல்லை என்றால் இவன் வறுமையில் வாடி வயிற்றுப்பாட்டுக்கு அவஸ்தைப்படுபவனாக இருப்பான். அதனால் உலகியல் முன்னேற்றங்களை நிறைய சொல்லி வெற்றிகரமானவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி, இவர் இவ்வளவு பெரிய பணக்காரர், இவ்வளவு பெரிய தொழில் மேதை, உலக பெரும் பணக்காரர்கள், இவர் 8வது இடத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி மக்களை இழுக்கிறது உலகியல். நாமும் அப்படி பணக்காரனாக வேண்டும், நாமும் இப்படி கௌரவமாக இருக்க வேண்டும், நாமும் என்றெல்லாம் சொல்லி அது விதவிதமாக கிளை கிளையாக சென்று கொண்டே இருக்கிற இந்த உலகியல் சமாச்சாரம், உலக வெற்றி, உலகிய வாழ்க்கை வெற்றி, இவைகளோடு மனிதன் நின்று மாண்டு விடுதல் கூடாது என்பதனால் அதைவிட பெரிய வெற்றிகளையும் பெரிய வாழ்க்கைகளும் சொல்லுவதற்கு ஒருவர் வேண்டும் இந்த உலகத்திலே, இல்லையா? அது யார் சொல்ல முடியும்? அந்த பெரிய வெற்றிகளை அடைந்தவன் தான் வந்து சொல்ல முடியும். இப்படி இந்த வாழ்க்கையே ஒரு வெற்றி என்று இருந்து விடாதீர்கள், இதை விட வேறு விதமான வெற்றிகள் இருக்கின்றன, இந்த வாழ்க்கை சிறப்புகளை அடைந்து வாழுங்கள், அதை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனாலும் இதை விட மேன்மையான ஆசீர்வாதங்களும் மேன்மையான ஒரு உயர்ந்த வாழ்க்கையும் வெற்றியும் இந்த மனிதனுக்கு உண்டு என்று சொல்லுவதற்கு ஒருவர் வேண்டும். அப்படி சொல்லுகிறவர் அந்த வெற்றியை அடைந்தவராகவும் இருக்க வேண்டும், இல்லையா? ஒரு ஏழை ஒருவன் வந்து உலக பெரும் பணக்காரனாவது எப்படி என்று ஒரு மூலையில பிரச்சாரம் செய்தால் யாரும் அதை கேட்க மாட்டார்கள். முதலில் நீ சாதாரண பணக்காரனாவது ஆக பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு போயிடுவார்கள்.
அதே வெறும் பணக்காரர் வாழ்க்கையிலே வெற்றிகரமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று பேசினால் கூட்டம் கூடி கேட்பார்கள். அவர் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் சொல்வதிலே அர்த்தம் இருக்கும். அதே போலதான் ஆன்மீகத்துறையிலும் கூட இந்த உயர்ந்த வாழ்க்கை நிலைகளையும் அதனுடைய விஷயங்களையும் எடுத்து சொல்லுவதற்கு அவர்கள் அந்த வெற்றிகளையும் அந்த நிலைகளையும் எட்டி பிடித்திருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு பிரான் செய்தார். அதை செய்யும் பொழுது அவர் வாழ்ந்த அந்த சமூகத்திலும் அந்த சூழ்நிலையிலே வாழ்கிற சமூகத்தவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் அதிகமாக புரிபடாத விஷயங்களாக போய்விட்டன. அதை ஜீரணிக்க முடியாத அளவிற்கு பெரிய உண்மைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார். அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது இருந்த சமயம் யூதர்கள் என்கின்ற ஒரு சமயம். யூதர்கள் என்கின்றவர்கள் மோசஸ் என்கின்றவரை முன்வைத்தும் டேவிட் என்பவரை முன்வைத்தும் அவர்கள் யூத சமயந்தாக வளர்ந்து வைத்திருந்தார்கள். அப்ப அந்த சமயத்துக்குரிய குருமார்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைய மடங்கள் இருக்கின்றன. நம்ம இந்து மடம்தான் ஒரு மடம் என்று இல்லை, அவர்களுடைய மடங்கள் தான் அதிகம். உலக அளவிலே எண்ணிக்கையிலே இன்று அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். அப்பொழுது யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்களும் மடங்கள், மடாதிபதிகள், ரவி என்று அவருக்கு பெயர் வைத்து மடாதிபதிகள் என்றெல்லாம் வைத்து சமயத்தை அவர்களும் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் பைபிள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாடு தான் அவர்களுடைய புத்தகம். பைபிளின் பழைய ஏற்பாடு தான் யூதருடைய புத்தகம். அதை வைத்து அவர்கள் நிறைய பரப்பி வைத்துக் கொண்டு அந்த மத தலைவர்கள் அவர்களுடைய சொல்லுக்கு அவர்களிடம் ஆசி பெறுவதற்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வருவார்கள் இல்லையா? அரசியல்வாதிகள் ஆசி பெறுவார்கள். இவ்வளவு பெரிய குருவிடம் நான் ஆசி பெற்றேன், எனக்கு அவருக்கு அறிமுகம் இருக்கிறது. அப்படியே இப்பொழுது நம்மிடமே இருக்கிற இதே நிலைகள் அங்கு இருந்தன. ஒரு சட்டம் என்று வந்தால் கூட அந்த மதவாதியிடம் செல்ல, மத தலைவர் எந்த அளவு தப்பு செய்தாலும் அவரை தண்டிக்க பயப்படுவார்கள். ஏதாவது நமக்கு பாவம் சேர்ந்து விட போகிறது, அதனால் அவரை காப்பாற்றி விட்டு விடலாம். ஏன்னா அதை சார்ந்த சமயமாக எல்லாரும் இருக்கிறார்கள். அதனால அதையெல்லாம் அப்பொழுது செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா தவறுகளையும் செய்வார்கள். ஆனால் பெரிய குருமார்களாகவும் மடாதிபதிகளாகவும் இருப்பார்கள். மக்களும் ஆசீர்வாதம் பெறுவார். இது சம்பிரதாயம் என்று ஆகிவிட்டது இல்லையா? அதனால் அதையெல்லாம் பிறகு பொறுமையாக இவர் ஒவ்வொன்றாக 50 வயதிற்கு பிறகுதான் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே 50 வயது அடையாதவன் சொன்னால் அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஒரு 50 வயதாவது இருந்தால்தான் அனுபவசாலி ஏற்பார்கள் என்பதனால் பொறுமையாக இருந்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். சரி, அப்படியே இருக்கட்டும். பிறகு பொறுமையாக அவர் சொன்னார். ஏனென்றால் அரசியலிலே விதவிதமான போட்டி பொறாமைகள் இருக்கும். நான் மின்சாரத்தை கொண்டு வருகிறேன், நான் காவிரி நீரை கொண்டு வருகிறேன் என்றெல்லாம் இருக்கும். விதவிதமாக அவர்களுக்குள் போட்டி, அது உலகியல் போட்டியாக இருந்துவிடும். ஆனால் அந்த மத தலைவர்கள், மத குருமார்கள் செய்கின்ற தவறுகள் கடவுளை வைத்து ஏமாற்றுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் ஏமாற்றுவர்களாக கூட இருக்க மாட்டார்கள், அவர்களே தவறாக புரிந்து கொண்டு வைத்திருப்பார்கள் அதை. அதனால் பொறுமையாக அந்த உண்மைகளை இவர் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். இவன் தான் மிகவும் நல்லவன், யோகோவான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவன் ஒரு ஆடை இடுப்பிலே கட்டிக்கொண்டு காட்டிலே கிடைத்ததை தின்று கொண்டு எளிமையாக வாழ்கிறான், ஆசைப்படாதவன், யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள். உடனே இயேசு பிரான் என்ன சொல்லுகிறார்? வெளியிலே பார்த்து நீங்கள் அவன் நல்லவன் என்று சொல்லுகிறீர்கள். அவன் நல்லவன் தான், வெளியிலே அவன் யாருக்கும் தொல்லை கொடுக்கவில்லை, அவன் நல்லவன் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதை விட பெரிய நல்லவன் இருக்கிறான் என்று சொன்னார். அங்கு அவர்களுக்கு அது ஏற்றுக்கள். என்ன என்று கேட்டால், கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக நல்லவன் ஒருவன் இருக்கிறான். உலகில் நல்லவன், உலகில் மக்களே, நீங்க உங்களிலெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு நல்லவனை தேர்ந்தெடுங்கள். இவன் தான் இருப்பதிலேயே நல்லவன் என்று ஒருவனை தேர்ந்தெடுங்கள், சிறந்த நல்லவனாக தேர்ந்தெடுங்கள்.
ஆனால் இறைவனை தெரிந்து கொண்ட ஒருவன், இறைவனுடைய ஞானம் பெற்ற ஒருவன் இந்த மிகச்சிறந்த உலகில் நல்லவனை விட 100 மடங்கு நல்லவன் சொன்னார். புனித இதயம் பெற்றவன் அந்த புனித இதயம் பெறாமலேயே இருக்கின்ற ஒரு நல்லவனை விட 100 மடங்கு நல்லவன் சொன்னார். இங்கே அவர்களுக்கு இடித்தது. ஏனென்றால் பெரிய பெரிய மடாதிபதிகள், குருமார்கள் அந்த நிலைகளை எல்லாம் எட்டி பிடிக்கவில்லை. அவர்கள் புஸ்தகத்தை பேசினார்கள். உடனே அவர்கள் கூட்டம் கூடியது. உடனே பாவம் செய்யாதீர்கள், உங்களுக்கு நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, எல்லோரும் ஒழுங்காக வாழ்க்கை நடத்துங்கள், யாரை ஏமாற்றாதீர்கள், திருடாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசிய விட உடனே அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லி பேசினால் போதும். நம் மக்களுக்கு பேசினவன் அதை கடைப்பிடிக்க தான் செய்வான்ற மாதிரியான ஒரு மனோதத்துவம் அவர் உள்ளத்தில் நுழைஞ்சிடும். அதில் கடைப்பிடிச்சாலும் கடைப்பிடிக்கலனாலும் இவ்வளோ நல்லதை எடுத்து சொல்றவர் நல்லவராக தான் இருப்பார், அவரிடம் ஆசீர்வாதம் பெறுவார். அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லை, மிக ஜாக்கிரதையாக இருப்பார்கள், அவர்கள் யாரையும் எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் உண்மையை யார் எடுத்து சொல்லுவது? இயேசு வந்து புனித இதயம் பெற்று இறைவனையும் தெரிந்து கொண்டு அவர் பேசாமல் இருந்தால் எப்படி? இந்த உலகில் நல்லவன் தான், உலகில் நல்லவனை கொண்டாடிவிட்டு அதை விட உயர்ந்த ஒரு நல்லவனை இவர்கள் எப்படி தெரிந்து கொள்ளாமலே போய்விட்டால் எப்படி? அதனால் வேறு வழி இல்லை, அவர் சொல்லி ஆக வேண்டும் சமுதாயத்திற்கு. அதனால் அதை சொன்னார். புனித இதயம் பெற்றவன் சாதாரண உலகியல் நல்லவனை விட 100 மடங்கு நல்லவன் சொன்னார். இந்த இடத்தில் அவர்கள் இடித்தது. ஏனென்றால் எத்தனை குருமார்கள் அந்த ஞானம் பெற்றார்கள் என்பது அவர்களுக்கு வெளிச்சம். ஏனென்றால் அவர்கள் ஞானம் பெற்றவர்களா இல்லையா என்பதை பரிசோதிக்கின்ற அளவிற்கு மக்களிலும் யாரும் ஞானம் பெறவில்லை, யாரும் ஞானம் உள்ளவர்கள் இல்லை. சாதாரண மக்கள், சாதாரண குருமார்கள், இவர்கள் நடுவிலே அசாதாரணமான இந்த உயர்ந்த உண்மைகளை அவர் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. கடவுளை அவர் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. கடவுள் என்பவன் தேவை என்று சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஏன் தேவை என்று கேட்டால் இதற்குத்தான் தேவை. சாதாரண நல்லவனை நீ புத்தி சொல்லி நல்லவனாக ஆக்கி நல்லவனாக வாழ வைத்து விடலாம். ஆனால் புனித இதயம் பெறுவதற்கு கடவுள் தான் வேண்டும்னு சொன்னார். இறைவனால் தான் உன்னை புனிதமானவன் ஆக்க வேண்டும். நல்லவன் என்பது வேறு, புனிதமானவன் என்பது மிக உயர்ந்த விஷயம். இது எல்லாம் சொன்னார் அவர். புனித இதயம் பெறுகிறவன் உயர்ந்தவன், ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அது முடியாது, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் சொன்னார். இன்னும் நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். சம்பிரதாயங்களே கடவுளாக போய்விட்டன. இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை செய் என்று சொன்னால் அது செய்துவிட்டு வந்துவிட்டால் அதன் பிறகு என்ன செய்வது? அதோடு முடிந்து விடுகிறதா? இல்லை, சம்பிரதாயங்களே கடவுள் இல்லை. உனது இதயம், அதன் உள்ளே இருக்கிறவன் கடவுள். உன் இதயம் நல்ல இதயமாக இருக்கிறதா என்று பார். அந்த இதயத்தை பரிசுத்தமாக்கிக்கொள். அதற்காக பாவ மன்னிப்பு பெறு. ஏனென்றால் பாவமே செய்யாதவர்கள் தான் நாம் என்பதில்லை எல்லோருக்கும் திடமான ஒரு கொள்கை இருந்து கொண்டு வருகிறது இன்று வரை. யாராவது சென்று கண்ணாடி முன்னால் நின்று அந்த கண்ணாடியிலே பிம்பத்தை பார்த்து, பிம்பமே நீ சொல் நான் பாவியா என்றால் அந்த உருவம் உடனடியாக தலையை அசைத்து, உன்னை போல நல்லவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, ஊரிலே இருக்கிறவன் தான் உன்னை ஏமாற்றுகிறான், நீ ஒரு ஏமாளி என்றுதான் சொல்லும். இதுதான் எல்லாம் உண்மை. அந்த இடத்திலே அதை சிறிது உடைக்கிறார். நீ பாவம் செய்தா என்பதை முதலிலே உனக்கு நீயே ஒப்புக்கொள். அந்த ஒப்புக்கொள்ளுகின்ற நிலைக்கு வா. முதலிலே பாவத்தை கண்டும் காணாமல் போகாதே. உனது பாவத்தை கண்டும் காணாமல் போகாதே. உன் மனசாட்சியிலே அது பதிவாகி இருக்கும், உனக்கு தெரிந்துதான் இருக்கும். அதனால் அந்த பாவத்தை நீ தெரிந்து கொண்டால்தான் அந்த பாவத்திற்கு உன்னால் மன்னிப்பு கேட்க முடியும், பாவம் மன்னிப்பு கேட்க முடியும். இல்லை என்றால் வெறும் கோர்ட்டிலே மட்டும் போய் என் மீது தவறு இல்லை என்பதை வாத திறமையினாலும் சாட்சிகள் அழிப்பதினாலும் நிரூபித்து விட்டு ஓடி வந்து விடுவாய். ஆனாலும் நீ செய்த பாவம் என்ன என்று உனது மனசாட்சிக்கு தெரியும். அங்கிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது.
இல்லையா? அந்த இடத்தை தொட்டு காட்டினார். மனசாட்சியை தொடு, உன் உள்ளத்தை தொடு, தொட்டு உன்னை நீயே முதல்ல சரி செய்துகள், உராரை சரி செய்வது பிறகு பார்க்கலாம் என்று அதுவும் நிறைய பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு பிடித்திருந்தது. சாதாரண மக்களுக்கு பிடித்திருந்தது. இல்லைன்னா அவருக்கு எப்படி 12 சீடர்கள் அமைந்தார்கள்? மிகப்பெரிய கூட்டம் அவர் பின்னால் எப்படி சென்று கொண்டிருந்தது? ஏனென்றால் சாதாரண மக்களுக்கு எந்த அதிக பாதிப்பு எதுவும் இல்லை இதனால். ஆனால் மடாதிபதிகளுக்கும் அரசியல் அவர்களுடைய ஆதரவு உள்ள, ஏன்னா ஒரு மடாதிபதி ஒரு குரு வந்து எல்லோரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கள்னு சொன்னா எல்லாம் அதுக்கு தான் போடுவாங்க அந்த காலத்துல எல்லாம். அதனால அவருடைய சப்போர்ட், அப்பெல்லாம் ஜனநாயகம்லாம் இல்லை, கட்சி ஓட்டுல யார் தேர்ந்தெடுத்தா. இப்பதான் இதுக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து அவன் தான் ஜனநாயகத்தை இங்க கொண்டு வந்தான். அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அரசர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய தயவு இவர்களுக்கு வேண்டும், இவருடைய தயவு அரசாங்கத்துக்கு வேண்டும் என்று கைகோர்த்து கொண்டு, நீ தப்பு செய்தா நான் காப்பாற்றி விட்டுறேன், நான் தப்பு செஞ்சா நீ காப்பாற்றி விடு என்று போய்கொண்டிருந்தது. பிரபலமான யூதம், அப்போ ரொம்ப பிரபல யூதர்கள் தான் அதிகம் போய்கொண்டிருந்தது. அதற்கு தலைவர் வரார், மடாதிபதி வராருன்னா அவருக்கு கூறிய தனியான மரியாதையும், ஜனங்க வந்து மண்டிட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்குறதும் தனியா அது பண்ணு குயோமுறையோன்னு நந்துன்னு இருந்ததாங்க. யாரும் இங்க இருக்கிற விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளாதீர்கள். பிறகு சிறிது சிறிதாக அதை சொன்னார். இப்படிலாம் இல்லை, நீங்க அவர்கள் உடனே குருவை வணங்கும் பொழுது அவர்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் ஆண்டவரே நீதான் என்றெல்லாம் சொல்லி வணங்கும் பொழுது அப்படிலாம் இல்லை. ஆண்டவனை தெரியாமலேயே ஆண்டவனுக்காக ஆண்டவனை பேசுகிறவர்கள் தான் இப்பொழுது இருக்கிற குருமார்கள் என்று சொன்னார். ஆனால் இவர் என்ன செய்து கொண்டார்? இவர் தச்சு வேலை தான் செய்து கொண்டிருந்தார், ஆச்சாரி வேலை செய்து கொண்டிருந்தவர் தான் இயேசுபிரான். ஏழை தான் அவர். ஏழையின் சொன்ன அம்பலம் ஏறாது என்று சொல்லுவார்கள். அதனால் அதை சொன்னார். ஒரு பக்கம் சீடர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கினார். அவர்களுடைய 12 சீடர்கள் அதிலே உருவானார்கள். 13 சீடர்கள் உருவானார்கள். ஒரு சீடன் வந்து காட்டி கொடுத்து அவர் சிலுவையிலே அறைவதற்கு ஒரு காரணமாகவும் ஆகிவிட்டான். அதிலிருந்து 13ஆம் எண் வந்து ஒரு துரதிருஷ்டமான எண்ணாக அவர்களால் மூட நம்பிக்கையாக கடைபிடிக்கப்படுகிறது. மூட நம்பிக்கை மாத்திரமல்ல, அதில் உண்மையும் இருக்கிறது. அதிலே அப்படி ஒரு விஷயமும் இருக்கிறது. அதனால இயேசுபிரான் இதை செய்தார். மிகவும் கொஞ்சமாகத்தான் அவருடைய உபதேசங்கள்லாம் இருந்தன. ஆனால் அவைகள் உண்மையாக இருந்தன, சத்தியமாக இருந்தன. அதையும் சொன்னார். ஒரு வார்த்தை பேசு, அது உன் உள்ளத்திலே ஆழமாக உண்மையாக இருந்தால் உலகம் முழுவதும் பரவிவிடும். நீ போய் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சீடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சீடர்கள் தான் நிறைய உருவாக்கி கொண்டு வருவார். வெறும் பிரச்சாரம் மாத்திரம் கொஞ்சம் இல்லையா, ஒரு பிரச்சாரம் மாத்திரம் கொஞ்சம் செய்தால் போதும். ஆனால் ஆழமாக உருவாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வெற்றிகரமாக அதையும் செய்து வந்தார். நிறைய அதிசயங்களை செய்து காட்டினார். அதிசயங்கள் சாதாரணமான அவருக்கு வரும், அந்த தேவைக்கேற்றார் போல் வரும். ஆனாலும் என்ன சொல்லுகிறார்? அதிசயத்தின் மீது நாட்டம் கொள்ளாதீர்கள் என்றும் சொல்லுவார். அதிசயத்தின் மீது நிறைய போகிற இடம்லாம் இயேசுபிரானே எங்களுக்கு ஏதாவது அதிசயம் செய்து காட்டுங்கள்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வார், அதிசயத்தின் மீது ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், இப்படி பக்தி இல்லாமல் இருக்கிறீர்கள் சொல்றார். இந்த அதிசயங்கள் எங்கிருந்து? கடவுளால் செய்யப்படுகின்ற அதிசயங்கள். அது மேலே அதிசயத்தை பார்க்கின்ற ஒரு வேடிக்கை பிராணியாக மாற்றிவிடாதீர்கள் ஞானியர்களை. அது ஒரு காட்டிலே மலை பிரசங்கம் செய்கிறார். சிறிதுதான் உணவு இருக்கிறது, நிறைய மக்கள் கூடிவிட்டார்கள், எதிர்பார்க்கவில்லை. உடனே அவர் எடுத்து கொடுக்க அந்த உணவு தீராமல் எல்லோருக்கும் வருகிறது. அந்த தேவைக்கேற்ற சித்து அந்த இடத்துல விளையாடுகிறாரே தவிர அதிசயங்களே கடவுளுக்கு சாட்சி என்று ஆக்காதில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அது அப்படி நிறைய இப்படியும் செய்தார். அந்த வழிபாட்டு இடங்களை வியாபார இடமாக மாற்றாதீர்கள்னு சொன்னார். ஒரு கோயில் என்றவுடன் அதை சுற்றி நிறைய கடை கண்டிகள் வந்து எல்லாம் இருக்கும். அவைகள் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் உள்ளே செல்ல அப்பொழுது இந்த தாயத்தை வாங்கி கொண்டு போய் அங்க இருக்கிற சாமி கிட்ட வச்சு எடுத்து கட்டிங்க, உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருங்க, உங்களுக்கு எங்களுடைய எல்லா கஷ்டமும் தீந்துரும். இதே போல நிறைய இப்படி கடவுளை வைத்து மூட நம்பிக்கை
அடிப்படையாக வைத்தே வியாபாரங்கள் அதிகமாகிவிடும். அதனால் அவர் சொன்னார், இதையெல்லாம் வழிபடுகின்ற ஆலயத்திலே இதை செய்யாதீர்கள். மக்கள் எதற்கு வருகிறார்கள்? கடவுளை எண்ணுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தால் அங்கு கடவுளை எண்ணலாம். வீட்டிலேயே எண்ண முடியவில்லை, வீட்டிலே இருந்தால் வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் மனதில் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அதற்கென்று ஒரு இடம் வைத்து அங்கு வணங்கினால் நிம்மதியாக கடவுளை சிறிது எண்ணலாம் என்று வருகிறார்கள். அந்த இடத்திலே இறைவனை எண்ணுவதற்காக வருகிறவர்களை இறைவனை எண்ண விடுங்கள்னு சொன்னார். அவர்களை அங்கேயும் அவர்களை எண்ணுவதற்கு பதிலாக மிகவும் உலகியலாகவே இதை வைத்துக்கொண்டு இதை செய்து கொண்டு இதை அங்கே போட்டுவிட்டு இதை இப்படி பண்ணி அப்படி பண்ணி வெளி சம்பிரதாயங்களாகவே மீண்டும் அங்கு ஆகிவிட்டு அதற்கான கட்டணம் வசூல் செய்து கொண்டு இப்படியே போய் கொண்டிருந்தது. பிறகு அவரால் தாங்க முடியாத அளவுக்கு வியாபார குச்சல் அங்க இருந்ததுதான் அவர் அங்க இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்து வெளியில வீசி எறிந்து ஓடிவிடுங்கள், வியாபாரத்திற்காக கடவுள் வழிபாட்டு தலங்களை வியாபார கடைகளாக மாற்றாதீர்கள் என்றெல்லாம் புரட்சி செய்கிறார். சிறிது சிறிது இதனாலெல்லாம் எதிர்ப்புகளை அவர் சம்பாதித்துக் கொள்க. இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய நிலைமை கட்டாயம் அந்த இடத்துல இருக்கிறது. இல்லை என்றால் அன்று அவர் துணிச்சலாக சொல்லவில்லை என்றால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அளவில் பரவி இருக்காது அவருடைய பெருமை. அதையெல்லாம் அவர் செய்கிறார். அதனால் இவர் சதி செய்து அது தெரிந்த விஷயம்தான். ஏன் மடாதிபதியிலெல்லாம் மிகவும் ஆற்றலோடு இருக்கிறார்கள். அவர்கள் கையில் அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்தில் இருக்கலாம், அவர் சொல்வதை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு முக்கியம். ஆன்மீக நிலைகளை பற்றியோ இப்படி சாதாரண நல்லவன் புனித நல்லவன் இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் போனால் அந்த இடத்துல அவரை ஸ்பெஷலாக உள்ளே கூட்டின்னு போய் இது 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ண அந்த ஒரு கட்டை, அதை தலையில் நான் தட்டை, நீ அடிக்காத மொட்டை, நீ தாண்டா பெரிய இவன் அடிச்சு விட்டுருவான். உடனே அவர்களுக்கு அது போதும். இந்த சாமி கிட்ட போன ஸ்பெஷலாக அப்படி ஒரு காட்டி அமிச்சார். இதே மாதிரிலாம் இருக்கும்ங்க. அதனால அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாக, புரட்சி செய்தாலே எதிர்ப்புகள் வரும். புரட்சி என்றது வேற ஒன்றும் இல்லை, உண்மையை பேசினா அதான் புரட்சி, வேற ஒன்றும் இல்லை. ஜாதி இல்லைன்னு ஒரு உண்மையை நீங்க பேசுங்க, எவ்வளவு எதிர்ப்பு வருது பாருங்க. கண்ணாமண்ணான்னு வரும். ஏன் ஜாதி இருக்குதுன்றதுனால பலன் அடைகிறவர்களுக்கு கோபம் வரும். ஜாதி இருக்குதுன்னு வச்சு அதனால சில பலன்கள் அடைந்து கொண்டு இருக்கும். மதியான குறுக்களே ஜாதி இல்லைன்னு சொன்னா நம்முடைய இந்த வருமானம் எல்லாம் போயிடுமே, உடனே வரும். அதே போலதான் இயேசு பிரான் சமய உண்மைகள் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி உண்மைகளை சொன்னார். புனித இதயம் என்ற ஒரு உண்மையை சொன்னார். இதை பெற்றோம்தான் உண்மையான குரு நீங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர் பிரச்சாரம் எல்லாம் செய்தார். அதிலே அவருக்கு எதிர்ப்புகள் எல்லாம் வந்தன. இவங்கள்தான் மடங்களும் அவர்கள் கையில, அரசாங்கம் அவர்கள் கையில. அவர்கள் நினைத்தால் என்ன ஒன்னா செய்யலாம் என்பதனால் அவர் மீது வீண் பழியை போட்டு அவரை திருடன்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டான். எப்படி இருக்கு இது? அந்த காலத்திலே நடந்திருக்குது. மரண தண்டனை பெற வேண்டியவர்கள் தப்பிக்கிறார்கள். பரிசுத்தமான இயேசு பிரான் மரண தண்டனைக்கு ஆளாகிறார். இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் நடந்திருக்குது. தலைகீழ் விகிதம். அதனால் சிலுவையில் அறைந்தார்கள். உடனே சீடர்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள். கவலைப்படாதீர்கள், 3ஆம் நாள் நான் உயிர் தெழுந்து ஒடிந்து விடுவேன், மாண்டு மீண்டு வருவேன்னு சொல்லி அதையும் நிரூபித்து காட்டுகிறார். 1 மாத காலம் அவர் மீண்டும் பிரச்சாரம் செய்து அதற்கு பிறகு அந்த உடம்போடு அவர் சொர்க்கத்துக்கு சொல்லுகிறார். இதிலே அடியேனுடைய ஒரு பங்கு என்ன என்றால், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இயேசுபிரானிடம் நேரடி சீடனாக இருந்த ஒரு வாய்ப்பு அந்த காலத்திலே எனக்கு கிடைத்தது. இது மறுபிறவிகளை இல்லை, மனிதன் ஒரு முறைதான் பிறக்கிறான் என்பதை இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ மதத்தினர் அதை உறுதிப்படுத்தி அதை ஒரு சேஃப்டி மெஷர் மாதிரி பண்ணிட்டாங்க. மறுபிறவி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நான் தான் இயேசு கொடு காசுன்ட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அதை இப்போ ஒரே அடி மறுபிறவி கிடையாதுன்னு அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் ஏதோ குறுக்க ஐடியா அதுவும் மதம் வளர்ந்தால் 2000 வருஷம் வளர்ந்து போச்சு இல்லை, இப்போ ஒன்றுமே இருக்காது. அப்படியே அதே மாதிரியே டக்குன்னு யூதர்கள் செய்யறதெல்லாம் கிறிஸ்தவன் செய்வான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நானே கூட இங்கே ஜாதி இல்லைன்னு எல்லாத்தையும் ஒழிச்சு எல்லாரையும் நிறைய யார் ஒன்றாலும் நீங்கள் பெரிய பெரிய ஆச்சாரியா குருமாரில் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லா கேஸ்ட்லேருந்தும் ஒரு பெரிய பெரிய மடாதிபதி நியமிச்சா அவனை என்ன செய்வான்? இவனை பிடிச்சி கொடாஞ்சவனை தீர்த்து கட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெயிட்டாக போய் கவனிச்சு அவன் வெளியில் வந்துடுவான்.
இல்லையா? எந்த ஜாதி அந்த ஜாதி தான் கிடையாது. இந்த ஜாதிக்காரனும் அதுதான் செய்வான், அந்த ஜாதிக்காரனும் அது ஒரே விஷயம். ஜாதி இந்த ஜாதியிலேருந்து அந்த ஜாதி எல்லாம் செய்யும். இதை மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எனக்கு இன்னும் தீர்வு தெரியல. எவ்வளோ பிரச்சாரம் செய்தாலும் கடன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கெல்லாம் என்னாண்டா வந்து அதுக்கப்புறம் அவனை இதே செய்கிறான். அது போலலாம் ஆகி விட்டது. அதனால அந்த மறுபிறப்பு இல்லைன்றது யாரோ ஒருத்தன் வச்சிட்டான். அந்த அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, நீ பிறப்பது ஒரு முறை தான், அதில் இறைவனை எண்ணுவதற்கு அந்த வாழ்க்கையை பயன்படுத்து என்று ஏதோ ஒரு இடத்துல இருக்கு போகுது. அதனால ஒரு முறை தான் பிறப்பான், அதுக்கப்புறம் கிடையாதுன்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க. அது நான் உள்ள நுழைய விரும்பல. அது உள்ள நுழைஞ்சு ஆராய்ச்சி மூலமா உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பேசினாலும் அது ஒன்று இப்போ உங்களுக்கு உபயோகப்பட போறது கிடையாது. அதனால என்னுடைய விஷயம் என்ன என்றால், மறுபிறவிகள் பல பிறவிகள் உண்டு. அதிலே இயேசுபிரான் அந்த அவருடைய பூர்வ ஜென்மங்களை சொல்லவில்லை, அவ்வளவுதான். அவருடைய இப்ப ராமான்னு சொல்லுது. இயேசுபிரான் அவருடைய முற்பிறவிகளே அவர் சொல்லவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வருவேன்னு சொன்னார். அது என்னது? நான் மீண்டும் வருவேன், மீண்டும் பிறந்து வரதான். அதனால டக்குன்னு அவர் வானத்திலிருந்து அப்படியே ஒளிமையை இறங்குவார், நேரா பார்க்கலான்ட்டேன், அவ்வளவுதான். எதையாவது சொல்லி அதை இதையும் சரி கட்டின்னு போனவர் வழி கிடையிலன்னா அந்த இந்த ஈக்குவேஷன் போனால் அந்த ஈக்குவேஷன் இடிச்சிடும்ட்டு இதெல்லாம் பண்றது இல்லையா? அதனால அப்படிலாம் இல்லை, மறுபிறவி என்பது உண்டு. அதனால அடியனுடைய ஒரு இந்த பிறவியில் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் குருநாதர் சதாசிவேந்திரரை சென்று நான் சேர்ந்தது. இறைவன் தான் அவரிடம் கொண்டு போய் சேர்த்தான். அவர் என்னை பக்குவப்படுத்தி பூர்வ ஜென்மங்களை ஞான நிலைகளையும் அடைய செய்து பூர்வ ஜென்ம நினைவுகளையும் எனக்கு தெரியப்படுத்தினார். அதனால் அந்த ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் என்னை வந்து இயேசுபிரான் இந்த பிறவிலும் சந்தித்து அவர் சில விஷயங்களாம் எனக்கு காண்பித்தார். பிறகுதான் எனக்கு தெரியும். நான் 10 வயசுலேயே ரமணராக இருந்தது தெரிந்தது. அது ஒரு ரமணர் போட்டோ விழுந்தது, அதை கையில் எடுத்தேன். அது இது இந்த சாமியார் நீ தாண்டான்னு யாராவது சொல்கிற மாதிரி இருந்தது. அது இறைவன் தான் அதை உணர்த்திருக்கிறான். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டால் அதை எடுத்து வச்சுட்டு நீ இப்போ படிக்கிற வேலையை பண்ணி திருத்தி விட்டாங்க. அதனால் அதுக்கப்புறமா பெருசாக வந்து 18 வயசுல திருவண்ணாமலையில் போய் வேலை செய்ய போகும்போது தான் அப்பவும் உண்ணாமலையம்மா அதை சொன்னாங்க, ரமணன் நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரமணரை எனக்கு ரமணரை பற்றி தெரியாது அப்போல்லாம். இப்போ நல்லா தெரியுது. ரமணான்னு சொல்லிட்டு நல்லா பிராமணிங் நல்லா ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டாங்க. ரமணர் பிராமணா இருக்கு. பிராமணா இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டம், அவ்வளோ நல்லா தூக்கி விட்ருவாங்க. நான் பிராமணா இருந்தால் வடக்கில் இருக்கணும். ராமர் கிருஷ்ணெல்லாம் நான் பிராமின் தான். அதனுடைய அதனுடைய இது. தென்னிந்தியாவில் நான் பிராமணா இருந்து வள்ளலாராகவே இருந்தாலும் கூட சுற்றி வடலூர் மாவட்டம் தாண்டாது. அது அப்படி ஒரு இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு அந்த திறமையெல்லாம் இல்லை, அவரை பரப்புற திறமை. அவர் அதுக்குள்ளே இவன் திட்டத்துக்கு போயிடுறான். நம்மளுக்கு திட்டுறதுன்னா ஈஸி. அதனால உடனே புளியார திட்டு, முருகர் திட்டு, அவர் திட்டு, இவர் திட்டு எல்லாம் சிறு தெய்வம் எல்லாம் ஆய்வுன்னு சொல்லிட்டு கச்சாமுச்சான்னு குழப்பி விட்டான். குழப்பி விட்டோன்னே அவர் இங்கே வடலூர் மாவட்டம் மிஞ்சி போனால் மெட்ராஸ் வரைக்கும் தெரியும், தமிழ்நாடு வரைக்கும் இப்போ கொஞ்சோண்டு தெரியும், அவ்வளோதான். அவர் இருக்கிற ஸ்டேஜுக்கு எங்கேயோ ஒரு டாப் நம்பர் 1ல போயிருக்கணும். இந்தியா பூராவது தெரிஞ்சிருக்கணும். அது ஏதோ அந்த மாதிரி இருக்கிறது. நம்ம திரும்ப இங்கே வந்துடுவோம். அப்போது ரமணராக இருந்தது. அது உண்ணாமலையும் சொன்னாங்க. எனக்கு ரமணரை பற்றி தான் இந்த திருஞான சம்பந்தரை பற்றி சினிமாலாம் பார்த்து வச்சிருக்குமா, திருவருட் செல்வர் இதெல்லாம். அவனே எனக்கே தானே போய் ரமணராக தானே இருக்கணும். ரமணர்னு 18 வயசுல எனக்கு அதெல்லாம் தெரியாது. ரமணர்னு சொல்கிறாங்க. ஒரு திருஞான சம்பந்தராது இருந்திருக்கூடாது, அதுவும் நீ தாண்டான்னாங்க. இதனால பெரிய வம்பா போச்சுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி அப்புறம் சிதம்பரத்தில் அப்போ நான் டிப்ளமா படிச்சுட்டு அந்த குவாலிஃபிகேஷனில் ஐஏஎஸில் ஒர்க் பண்ணேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக லஞ்செல்லாம் வழியாக வாங்கலைன்னொடனே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம நாட்டில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டால் தாளம் படுப்போம் தறி படுமோன்னு தான் பட்டு அவனை அவஸ்தைப்பட்டு அவன் நெருப்பு மிரிக்கிற மாதிரி தான் அது. அவரை அதெல்லாம் ரிசைன் பண்ண வேண்டிய வேலையாக போச்சு. அவர் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணி தொலைச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து சிதம்பரத்தில் போய் பிஇ ஜாயின் பண்ணேன். பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடராஜரை சுற்றுறதுக்கு. அதில் அப்படி அங்கே இருக்கும்போது பக்கத்து கோயிலுங்கெல்லாம் ஒரு கோயில் போகும்போது சரி நம்ம நடந்து போனால் சின்ன வயசு தானே. அப்போ நிறைய எக்ஸசைஸ்லாம் எக்கச்சக்கமாக பண்ணணும். சின்ன வயசு தானே நமக்கு நடந்து போனால் என்ன வள்ளலாரதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் எண்ணி சாப்பிட்றது விட்டேன். சிதம்பரத்தில் தான் என்ன கொலை தவிர்த்து வரலாங்களாம். இல்லைன்னா வர முடியாது கடவுள்கிட்ட இல்லையா. இங்கே கூட சொல்கிறாங்கல்ல, குழந்தை வச்சிங்கன்னா சாமி கிட்ட போக முடியாது.
அப்படிலாம் ஒரு புது சட்டம்லாம் இங்கே வருது இல்லை. அது போல் அவர் வல்லவர். பழைய சட்டம் கொலை தவிர்த்தவர்கள் எல்லாம் அவங்க மட்டும்தான் வர முடியும். அப்புறம் அதெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதோட விட்டேன் பயந்துக்கினேன். என்னடா நம்ம புரட்டாசி மாதம் சாப்பிடாத இருப்பான், அப்படியே புரட்டாசியை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மாதம் சாப்பிடாத இருக்கலாமா. அப்புறம் இன்னும் உங்களுக்கு தெரியாது அந்த எண்ணெய் சாப்பிட்டே இருக்கணும்னு டக்குன்னு அதில் அந்த மாதிரி. அப்புறம் அது அந்த அளவுக்கு நிரூபணம் இருக்கணும். அது போல நான் சொல்லலை வெளியில். ஏன் பிராமண சாமியை போய் நான் பிராமண சாமின்னு சொன்னால் எப்படி இல்லையா, ஒரு அந்தணர்களுக்கு கொஞ்சோண்டு அவமானமாக இருக்கும். ஏன் ஒரு பிராமணா இருந்து ரமணர்னு சொன்னால் எப்படி, அது ஒரு நான் பிராமணா இருந்து அந்த ரமணர்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது நம்மளுக்கு. அது ஒரு பயம்தான் எனக்கு. இது இல்லாத ஒரு சம்பந்தர் வேற சொல்றேன். சம்பந்தரா பக்கா பிராமின்னு ஒரு இல்லையா, அது வேற சொல்லி அவர் தாண்டா நான்னா தெத்தின் ஓடியாருவான்ட்டு கம்முன்னு வெளியில இங்கதான் கம்முன்னு வாயமூன்னு கம்முன்னு தெரிஞ்சுக்கினேன். அவங்க கம்முன்னு தான் ரொம்ப கழிச்சு ரொம்ப நெருங்கிய நண்பர். இப்போ அங்கே கோயிலில் பணி செய்கிறாருல கமல் சுவாமின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பார். அவர்கிட்ட விட மெதுவாக அவர் சிலதெல்லாம் பார்த்தாரு, என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தாரு. இந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் உங்கள் பூர்வ ஜென்மம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சார். சொல்லுங்கன்னார். இப்போ ஒருவேளை ரமணராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர்கிட்ட லைட்டாக மட்டும் சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன். அதுக்கு பிறகு அந்த சம்பந்தர் ரமணர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படி வைத்து கொண்டு அதுக்கு பிறகுதான் அந்த கவிதை எழுதின குருநாதர் மேலே ஒரு பெரிய புலவர் இன்னொரு கவிதைத்துவம் இருக்குது, இன்னெல்லாம் கவிதை எதனால் இலக்கணம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அதுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ண போய் தான் அம்பாள் வெளிப்பட்டு, இல்லை நீ காளிதாசனாக இருந்த, அதனால் நீ எழுதுகிற எல்லாமே கவிதைன்னு சொல்லிட்டு போயிட்டார். நீ எழுதின விஷயத்திலே இவர்கள் சொல்லி இந்த ஆப்பிலக்கணமே அதில் இருக்குதுன்னு சொல்லி அதில் சமநிலைங்கிற இலக்கணத்தில் இருக்குது பாருன்னு சொன்னால் பார்த்தா அப்படி தான் கரெக்டாக இருக்குது. இலக்கணம் தெரியாமலே யாப்பிலக்கணம் படிக்காமலே நான் எழுதின கவிதையில் சமநிலைங்கிற இலக்கணம் இருக்குதுன்னு அம்பாள் தான் சொன்னேன் எனக்கு. அப்பதான் சொன்ன நீ காளிதாசனா இருந்தாய், இப்பொழுதும் நீ இலக்கியம் படைப்பாய் சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு தான் நம்முடைய அன்பர்கள் இவங்க பிரியா ஸ்ரீராமஜெயம் தம்பதியினர் 2 பேரும் இங்கே சேர்ந்தாங்க. அது இறைவன் தான் அவங்கள சேர்த்து விட்டான். பிறகு அவனே சொன்னான், இவங்க தான் மதங்க சூளாமணியும், அவர் தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணம் நாயனாரே, அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தர். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்கள ரொம்ப யாரும் போய் சீண்டாதீங்க, சரி சின்ன டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி கூட பொலைட்டாக பேசுங்க, சொல்லுங்க இல்லையாங்கிட்ட சொல்லுங்க, அப்படி சால்வ் பண்ணலாம். அவர் போய் சும்மா கட்டப்பட்டு சிவனே அனுப்பி ஒரு வாழ்க்கை எடுக்கும்போது தவறு இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஞானம் வரல, அவங்க உலகில் ஆசைபாசத்தில் தான் வாழறாங்க. அதனால ஆசைபாசமாக அவங்க இருப்பாங்க. ஆனால் அதை போய் நீங்கள் டச் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது தான் அதெல்லாம் டிக்ளேர் பண்ணேன் நான். இது மாதிரி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதுவாக இருங்கன்னு சொல்லுவோம். அவங்களும் ஒன்று ஒரு அகந்தை கொண்டு நான் தான் யாழ்ப்பாணராக்கும், என்ன கொஞ்சம் தோல்த்தின்னு போய் ஆஃபீஸ் போகிறதுக்கு பஸ்டே அழுத்திடுவார். யாருன்னு ஒன்று அவங்க ஒன்றும் கேட்கறது கிடையாது. சிவனே அவங்க போனால் அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இறைவன் அது அவங்கள சேர்த்து விடவே தான். அப்புறம் அவங்க நாட்டியம் இசையில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தேன். இப்பொழுது நிறைய நாட்டிய நாடகங்கள் நானும் எழுதுகிறேன். அவங்க இசையமைத்து நாட்டியம் பண்ணி அற்புதமாக, அது இறைவனுடைய எண்ணம் தான் இல்லையா, அவங்கள கொண்டு வந்து அங்கே சேர்க்கணும். நானாக போய் கூட்டின்னு வந்தேன் அவங்கள போய், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இறைவன் சேர்த்து விட்டு அவங்க எனக்கு தகவலையும் சொன்னால் அதுதான் அங்கே முக்கியம். இறைவன் ஒரு மணி சேர்த்து விட்டு எனக்கு தகவலை சொல்லணும், எனக்கு தெரிய போகிறது கிடையாது. ஒரு 10ஓட 11 அதோட இவனு வராங்கடா போகிறாங்கடான்னு தான் நானும் இருந்திருப்பேன். இறைவன் தான் சொன்னான். அவங்க ஆர்வத்துக்கு பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆசை, இப்படி இது இவ்வளோ ஆர்வமாக இருந்தோம். 15 வருஷம் இவங்களை கொசுவத்தி ஏற்றி வைக்க சொல்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. ஆதி ஏற்றி வச்சிட்டாலே பெரிய விஷயமா இருக்கிறாங்க. அது என்னமோ போன ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் கட் ஆன உடனே டக்குன்னு எமர்ஜென்சி எரிஞ்சுது. இந்த வருஷமே காணும். இப்போ கரண்ட் கட் ஆச்சு, அது எரியல, இருந்தது எரியல. இவங்களுக்கு நம்மளுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு 10 வருஷமா பாடம் ஓட்டி டயர்டா போயிட்டோம் இல்லையா. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு சிடி போடலாமா சாமி, வள்ளலார் சுயற்ப அந்த சிடி மட்டும் கரெக்டா 5 சிடி கபகபன்னு போட்டு அப்படியே விநியோகம் பண்ணி அதோட மறந்து தூக்கி போட்டு போயினா இப்ப முடிஞ்சிடுச்சு கதை.
அதுக்கப்புறம் மீதி பின்னால் வரவங்களாம் அந்த சீடியை தொடர்ந்து போட்டு அங்கே சேரில் வச்சிங்கன்னா தானப்பா அது அதெல்லாம் யார் சாமி? இப்போ போட்டோமா அப்பயே சுட சுட தோசை சுட்டு கொடுத்தோம் தின்னுமா போயினாரு. இப்படி இருக்கவே எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படா இவங்களை வச்சுன்னு நம்ம இந்த கிராமத்தில் இப்போ குருநாதர் இங்கே வரும்போது சொன்னது சரி தான் சொன்னார். கிராமத்தில் இருந்து நீங்கள் கிராமம் நல்ல விஷயந்தான், எதாவது பணி செய்ய முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே மாட்டு வாழை பிடிச்சி முறுக்கி ஓட்டி அடித்து அதை நவுத்தி ஏர் ஓட்டுற விஷயம் இங்கே. அதனால் ஸ்பீடு இப்படி தான் இருக்கும். ஒரு விஷயம் சொன்னோம்னா எமர்ஜென்சி சொன்னோம்னா 10 வருஷம் கழிச்சு தான் அது புஷ்குன்னு எரிஞ்சு நமக்கு சந்தோஷத்துக்கு கொடுவேன். அந்த சந்தோஷம் ஆகிறதுக்குள்ளே கிறிஸ்மஸுக்கு அது ஆஃப் ஆயிடும். அவ்வளோதான் இங்கே சமாச்சாரம். இவ்வளோ இந்த மாதிரி நம்ம முட்டி முழும்போது இவங்க 2 பேரும் எனக்கு நாட்டிய நாடு எழுதி கொடுங்க, இசை போடுறாங்க, மியூசிக் போடுறாங்க, அதுக்கு நாட்டியம் போடுறாங்க. அதை பாட்டு அரங்கேற்ற மாதிரி எனக்கே ஒன்றும் புரியல. என்ன காண்பது கனவா அல்லது நனவா இப்படிலாம் வேறு நடக்குது நம்ம இந்த இடத்துல அப்படின்னா. அப்போதான் சொன்னான் பகவான் சொன்னா, ஒன்றும் இல்லடா, இது மாதிரி பூர்வ ஜென்மத்தில் சம்பந்தர் கூட நீ சம்பந்தராக இருந்தப்போ 2 பேரும் சம்பந்தர் பணி செய்தவர்கள். அதனால் பூர்வ ஜென்ம தொடர்பு வந்த உடனே அவங்களுக்கு கிளிக்காகி அது பற்றி ஏறிது போயினே இருந்து சொல்லிட்டேன். அப்போ அம்பாள் அப்போ சொன்ன காளிதாசன் தான் காவியம் படை பண்ணுறது. இப்போ பாடுன்னு நான் பானு சார் எழுதுறேன் வருது. நான் இலக்கணமும் பார்க்குறதில்ல, இப்போ இலக்கண்ணையும் பார்க்கறது கிடையாது. எழுதினே போகிறான் போயினே இருக்குது. பூர்வ ஜென்ம இணைப்பு இதெல்லாம் அப்படியே வந்துக்கினே இருக்கும்போது திடீர்னு லொட்டுன்னு ஒரு இயேசுவினுடைய வார்த்தை நிரூபணமாகல. எனக்கு இது அது வரைக்கும் எனக்கு சென்ட் பீட்டர்ன்றது தெரியாது. இவ்வளவு நடந்த பின்ன இங்கே வந்த பின்ன இவ்வளவு வந்துக்கினே இருக்குது. ஆனால் சென்ட் பீட்டர் விகாரம் தெரியாது. ஒரு முறை குருநாதர் வகுப்பில் சென்ட் பீட்டர்னு சொல்லி நிறுத்தினார். அது ஒன்று மட்டும் கொஞ்சோண்டி நம்மள சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை பற்றி அதிகமாக எனக்கு இல்லை. கிறிஸ்துவ நண்பர் தான் க்ளோஸாக, காலேஜ் லெவலில் ரொம்ப க்ளோஸாக இருப்பான். அவனும் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருப்பான், அந்த லஞ்சம் வாங்காத இருப்பான். 2 பேர் தான் ரொம்ப நிறைய இதுவாக இருப்போம். அது தனி. சென்ட் பீட்டருக்கு இதுக்கு நான் ரொம்ப ஆராய்ச்சியும் பண்ணலை. அப்போது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். போய் சாமிகளுடைய கோயிலில் நடராஜ அபிஷேகம்லாம் பண்ணின்னு இப்போ 2 மாதத்துக்கு ஒரு நடராஜ அபிஷேகம் பண்ணி அந்த அன்னதானம்லாம் பண்ணுவோம். அதை திடீர்னு கட் பண்ணாங்க. அது ஏன் கட் பண்ண எதுக்கு பண்ணால் நான் ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சாமி தொண்டு செய்கிறவங்க, ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறது, ஏதோ அதை நம்ம கர்மான்னு எடுத்துன்னு அப்படியே போயிட வேண்டியது தான். அதனால் அது கட் பண்ணோடனே எனக்கு அது கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அது சாதாரண உலகியல் தோல்விகளெல்லாம் நிறைய நடந்தது. அது எனக்கு ஷாக்காகவே இல்லை. ஏன்னா நிறைய தத்துவங்கள் அதில் இருக்கும். அந்த கிருஷ்ணருடைய கீதை வெற்றியை தோல்வி சமமாக பாரு, அப்புறம் இது உலகத்தில் எதுவுமே நிலை இல்லாது இதுக்கு போயின்னா இப்படியே போயிடுவேன். அதெல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சதில்லை. ஒரு கடவுள் ஒரு குருநாதர் கோயில் கட்டிருக்கார், அதில் ஒரு நடராபிஷேகத்துக்கு நம்ம ஒன்றே செய்யலை. சும்மா அங்கே போய் ஏதோ ஒரு அன்னதானம் செய்கிறோம். அது கொஞ்சம் கிராண்டாக செய்யும்போதே, ஆனால் கொஞ்சம் முன்னாடியே கெஸ் பண்ண சொல்லிட்டு நான் ரொம்ப கிராண்டெல்லாம் போனால் அது நிலைக்காதுப்பா, இது மாதிரி பண்ணிட்டு போகிறோன்னு ஒரு முன்ஜாகிரதையாக என்ன பண்ணுவாங்கன்னு கூட சொல்லியிருந்தேன் லைட்டாக. அதே மாதிரி அது கட் ஆயிடுச்சு. அப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் நான். ரொம்ப பாதிச்சிடுச்சு அந்த கட்டானது. அது என்ன சொல்லிட்டாங்க, அட்டகான்னு இவர் அங்கே போகணும், இவர் அங்கே நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நமஸ்காரம் என்னை போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னியான்ட்டு அவர் கோச்சிக்கினாரு. நம்ம தான் இங்கே வகுப்புலேயே கியூவில் அனுப்புகிறோம், நமஸ்காரம் பண்ணாத அளவுக்கு பார்த்து தான் நின்றுங்கினே கிராஸ் பண்ணுறது தான் இங்கேயும் வச்சுட்டு இருக்கிறோம். அதனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குருநாதரை பக்குவப்படும் பொழுது அவருடைய பாடமே, நீ என்னை வணங்கினாலும் வணங்கா விட்டாலும் உன் உள்ளத்தின் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், அந்த எண்ணம் தான் முக்கியன்றது சொல்லியிருக்கிறார். அதை போல் நான் வளர்ந்து எனக்கு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மள நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படியே போச்சு. திருமாதி சமாச்சாரத்துக்கிட்ட போனேன். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப பாதிப்பாக இருந்தது. ஒரு 3 மாதம் நான் டோட்டல் இப்போவே வாரத்துக்கு 1 நாள் பேசுகிறேன். அப்போ டோட்டலாகவே ஒரு 3 மாதம் சுத்தமாக பேசுகிறேன். சண்டேவும் பேசுறது நிறுத்திட்டேன். பேசாமல் என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா தின்னுட்டு உள்ளே போய் பேசாமல் படுத்துக்கின்னு இருப்பேன். அப்புறம் சண்டே பார்க்குறவங்க அப்போ கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் தான் பார்ப்பாங்க. அந்த சண்டே வரவங்களாம் தொடர்ந்தான இன்னை வரைக்கும் வந்துன்னு இருக்கிறாங்க. பெரிய விஷயந்தான். எப்போயாச்சும் இவங்க எழுதி வைப்பாங்க, இல்லை நேராக சொல்லுவாங்க, சாமி இந்த மாதிரி இவங்களை பார்க்கணுன்றாங்க. ஒரு 4-5 வாரமாக போச்சு. அப்புறம் எல்லாம் முடியாதுன்னு அனுப்பிச்சுன்னு இருப்பேன். அப்புறம் மௌனமாகவே நின்றுக்கின்னு அவங்க பாதிரி வரும் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படின்ட்டு உள்ளே போய்டும். சுத்தமாக பேசுறதே நிறுத்திட்டேன். ஒரு 3 மாதம் அப்படியே இருந்தது. அந்த இடம் இயேசுவினுடைய அந்த வார்த்தை இல்லையா, பிதாவானவர் எனது சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும்னு சொல்றார்.
why should I fear when my God makes every curse into blessings இருக்கும். எனது கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் மாத்திறார். ஆனால் உண்மையிலே அந்த கஷ்டம் எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஏன்னா அந்த டயத்தில் நிறைய முருகப்பெருமான் வந்து என்கிட்ட எதுக்கு அரை மணி நேரம் விளக்கம் சொல்லணும் எல்லாம் சொல்லி நான் அந்த முடிச்சுக்கலாம் வாழ்க்கையை. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நம்ம துறவியாகி வந்துட்டேன், எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அடைய வேண்டிய ஞான நிலையம் அடைஞ்சோம், நிறைய சாமி கடவுள் தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்னத்துக்கு வேஸ்ட்டாக இருப்பானே. அந்த யோக நிலையில் உச்சந்தலையில் உயிரை பிரிச்சுன்னு போகிறதுன்னுவாங்கள்ல, அதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை பயிற்சி பண்ணி இப்போ இருந்து ஆரம்பித்தாதான் அது திடீர்னு எவனா டாயின் தெத்தி இருந்தால் புஷ்குன்னு கலப்பின்னு போயிடலாம் நம்ம அவங்ககிட்ட மாட்டுறதுக்கு முன்னால் அப்படின்ட்டு அதெல்லாம் பயிற்சி பண்ண. அப்புறம் தான் முருகப்பெருமாள்லாம் வந்து எல்லாம் அப்படிலாம் செய்யாத, பணி செய்ய வந்துக்கிற, நிறைய செய்ய வேண்டியது, அதுக்குள்ளே நீ புதுசுன்னு கிளம்பி வந்துடாத அப்படின்லாம் அவரு சொல்லி, அப்புறம் சரஸ்வதி தேவி சில ஆசீர்வாதம்லாம் ஏனென்று கேட்பேன் நானேன்னு சொல்லி எனக்கு அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்து, அது ஒரு தனி, அது ரொம்ப அதையும் ரொம்ப நான் சொல்ல முடியாது. சுனாமி எல்லாம் அவங்களுடைய கர்ஸெல்லாம் வந்தது தான் கரெக்டாக நடராட்சம் அன்றைக்கி தான் சுனாமி வந்தது. ஏனென்று கேட்பேன் நானேன்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்டாங்க. ஆனால் ரொம்ப சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பேர் செத்துட்டான். அதனால் செத்துட்டு சொந்தங்கள்லாம் என்ன திட்டுவான், இவன் வந்து எவன் சொந்தம் செட்டான்ற மாதிரி திரும்பிடும். அதனால் அது சொல்ல முடியாது. எனக்கு வரைக்கும் பெரிய விஷயம் நான் நினச்சே பார்த்ததில்ல சரஸ்வதி தேவி இந்த அளவுக்கு இப்போ சொன்னாங்க ஷூராக. ஏன்னா அந்த வருத்தமாக இருக்கும்போது இது ஏன் இவன் இவ்வளோ வருத்தப்படணும், நான் கேட்பேன் ஏனென்று கேட்பேன் நானேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்னைக்கு கரெக்டாக ஒரு அந்த மார்கழி ஆருத்ரா தான் நினைக்கிறேன் நடராஜ அபிஷேகம், இயேசுவினுடைய தொடர்பு எனக்கு இருக்கு தொட்டு கிறிஸ்மஸுக்கு மறுநாள் அது வந்தது. அந்த சொன்ன எல்லாருடைய ஆசீர்வாதம் தொட்டு கரெக்டாக கிறிஸ்மஸுக்கு மறுநாள் அந்த இதுவும் அன்னை நடராஜர் அபிஷேகமும் இருந்து அந்த மெரினால் கடல் பொங்கி வந்து இவங்க நடராபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமியை காரில் கூட்டின்னு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த கடல் அலை வந்து அந்த காரில் வந்து தொட்டுதுன்னு சொன்னாங்க. சட்டு நடிச்சு நிறுத்தி அதுக்கப்புறம் திரும்பி போய் அவங்க வேறு ரூட்டில் 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. சரஸ்வதி இல்லையா, குருநாதர் ஆசீர்வாதமும் அதில் இருக்குது. பிரம்மேந்திரர் தான் சூட்சமாக வந்து நிறைய கையை பிடிச்சி சமாதானப்படுத்துவார். இந்த அளவுக்கு நீ ஹர்ட் ஆகாது. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், என்னால் நினச்சே பார்க்கல. அது திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி ஆயிடுச்சு. குருநாதருடைய சூட்சமும் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. அதே போல் சரஸ்வதி தேவி கேட்டால் நிறைய இயேசுனுடைய அமர் அந்த டைம் தான். ஆனால் அது இந்த 3 மாதம் யார்கிட்டையும் பேசாமல் இன்னும் கடுந்தவம் மாதிரி ஆகிப்போச்சு. அது இப்போ தான் டிவி பேப்பர்லாம், அப்போல்லாம் நான் 15-20 வருஷமாக நான் டிவி பார்த்தது கிடையாது, பேப்பர்லாம் படிச்சு கிடையாது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. வீரப்ப மொய்லி வந்தார் போனார், நாங்கள் கிளாஸில் சாமி நான் பக்கத்தில் இருக்கார், வீரப்ப மொய்லி கிளாஸுக்கு வராரான்னு கேட்டேன். அதெல்லாம் சார் நீங்கள் வேறு கர்நாடக சீமுன்னு, அப்போ அவர் கர்நாடக சீம், கர்நாடக சீ வீரப்ப மொய்லி எனக்கு தெரியாது. அவ்வளோ டம்மி உலக விஷயமில் இதனால். அதே மாதிரி இங்கே வந்தால் அதெல்லாம் பேப்பர் படிக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னும் கடுந்தவம் ஆகிப்போச்சு. நான் அப்போ தான் சாப்பிட்டு சிவனேன்னு அப்பான்னு கிடக்குவே, அது கடுந்தவன். அப்பொழுது தான் இயேசுபிரான் எனக்கு எனது காட்சியிலே தோன்றி அந்த வருத்தத்தை போகிறதுக்காக எப்படி நான் சென்ட் பீட்டராக இருந்து எப்படி திருஞான சம்பந்தராக பிறந்தேன்றதை காட்டினார். பத்தியா, இயேசுபிரானுக்கு நான் இயேசுவேன்னு ஒரு வாட்டி கூட சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த அப்போ சென்ட் பீட்டராக இருந்த தொட்டு தன் சீடனை எப்படி தேடி வராங்க பாருங்க. அந்த இடத்துல வந்து இங்கே வந்து இந்த டஞ்சனில் வந்து மாட்டினுக்கிறாங்க, கொசுக்கடியிலையும் மனுஷங்க வார்த்தைக்கடியிலையும் மாட்டிக்கிறான்ட்டு. அப்புறம் அப்போ தான் எனக்கு தெரியும் அவர் வந்து எப்படிலாம் சமாதானப்படுத்துகிறாங்க பற்றியா இல்லையா. முருகப்பெருமான் அவ்வளோ விளக்கம் சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு என்னடா இது இவங்களாம் வந்து இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அப்போ எதுவும் இருக்குது போகுது. நான் நினச்சேன் நம்ம ரொம்ப லாய்க்கில் போதும் பேசிட்டு இன்னத்துக்கு நம்ம ஏதோ கடவுள் இருக்கிறாரான்னு தெரியணும், ஞானம்னு ஒன்று இருக்குதான்னா அது குருநாத கருணையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கினா தட்ட கிளம்பி போயிட வேண்டியது தான் நினச்சேன். அப்புறம் இயேசுபிரான் அதை அப்படி எப்படி அவரோட அந்த மேக மண்டலத்தில் இயேசுபிரான் சீடர்கள் இயேசு தான் முன்னால் நின்றுக்கிறார். அதை பின்னால் வந்து அது போன வகுப்பில் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தேன். ஒன்றா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ என்னால் அதை ரொம்ப அந்த வகுப்பு சிடி இருந்தால் பார்த்துங்கள யூடியூப்பில் ஏற்றி வச்சுக்கிறாங்க சென்ட் பீட்டராயம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்துங்க. இப்போ இந்த வகுப்புலாம் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, அது ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒன்று அதெல்லாம் சொல்லலாம். இப்போ சுருக்கமாக சொல்லி அப்போது எப்படி நான் தான் அப்போ அந்த சீர்காழி அந்த காளிதாசனாக இருந்தேன்னு சொன்னாங்க இல்லையா அம்பாள். இப்போ காளிதாசனுக்கு சம்பந்தருக்கு இடைப்பட்ட காலம்தான் சென்ட் பீட்டருடைய காலம். அப்போ காளிதாசனாக இருந்து சென்ட் பீட்டரை போய் பிறந்திருக்கிற பொழுது
அதனுடைய பூர்வ ஜென்ம தொடர்பால் அந்த மேகமண்டலம் இயேசு முன்னால் இருக்கிறார், நாங்களாம் பின்னால் நின்று எங்கள் ரரா ஏசு ரரா பாட்டு பாடின்னு போயின்னு இருக்கோம். அப்போ அந்த சீர்காழியை தாண்டும் பொழுது என்னையும் அறியாமல் நான் சிவசிவான்னு சொல்லிடுறேன். அந்த இடத்துல சிவனுடைய ஸ்தலத்தை தாண்டி போகும்போது சிவசிவான்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், சென்ட் பீட்டர் தான் முதல் சீடன், இயேசு பிரானுக்கு முதல் சீடன் தான் அவர் சொல்லி, இவன் கற்பாறை பக்தியிலே கற்பாறை போன்ற உறுதியானவன், இவன் மீதே என் ஆலயத்தை எழுப்புவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அவர் பண்ண ஆசீர்வாதம் முதல் சீடன் சென்ட் பீட்டர் தான். யார் மீன் பிடிச்சின்னு இருந்த சென்ட் பீட்டர் தான் இல்லையா? ஜாதி அந்த ஜாதியே கிடையாது இல்லையா? மீன் பிடிச்சவங்களெல்லாம் கடவுள் அடைய முடியாது. நான் மீன் பிடிச்ச அன்னையா சென்ட் பீட்டர் அவர் செலக்ட் பண்ணுறாரு இயேசுபிரான். அதனால் சுத்தமான ஒரு கோமாளி கூத்து தான் இந்த ஜாதி கூத்து. அது கடவுள் துறையில் ஜாதி கூத்து இன்னும் படு கோமாளித்தனம். அதுக்கு மேலே அதில் எதுவுமே கிடையாது. அது யாருக்கும் லாபம் இருக்க தொட்டு அதை எதோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எப்போ உடையுமோ உடையாதோ போதோ எனக்கு தெரியல. என்னால் முடிந்தவரை உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தின்னு போயின்னே இருக்கிறேன், அவ்வளோதான். அது நீங்களும் அதெல்லாம் கேட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஜாதியிலேயே தான் கல்யாணம் பண்ணுவீங்க. ஒரு பத்திரிக்கை அடித்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, ஜாதி ரொம்ப முக்கியம். இல்லை ஜாதியில் போட இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரங்க வர மாட்டாங்க சாமி. இப்போ சொந்தக்காரங்க நான் வந்தால் பண்ணுற மாதிரியும் அவங்க வரமாட்டாங்கன்னு தொட்டு தான் பண்ணது அப்படிலாம் இருக்குது. பாவம் நாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது நான் சொல்லின்னு போயினார். செம்படவனாக இருந்த அந்த சென்ட் பீட்டர் தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் பிரம்மதாஸ். செம்படவனாக இருந்த அந்த சென்ட் பீட்டர் தான் பிராமணாக இருந்த திருஞான சம்பந்தர், பிராமணாக இருந்த ரமண மகரிஷி. செம்படவனாக இருந்து அந்த சென்ட் பீட்டர் முன்னால் காளிதாசன், அரிஜன் காளிதாஸ், ஆடு மேய்ச்சிருந்த அரிஜன காளிதாசன். எங்கே ஜாதி இருக்குது? கடவுள் அருள் காளிதாசன் ஜெயிக்க முடியல. கடவுள் அருள் ஜாதியை பார்த்துலாம் வர்றதே கிடையாது. ஜாதி கடவுள் சம்மந்தமே கிடையாது. மொழியும் அதே போல தான் இல்லையா? சமஸ்கிருதமா தமிழா அப்படிலாம் இல்லை. சமஸ்கிருதம் மேலே விரோதம் இல்லை. ஆனால் கடவுளுக்கு தமிழ் ஏற்க முடியாது தான். எனக்கே அம்பாள் தோன்றி உனது கவிதையில் இலக்கணம் இருக்கிறது, அதுவும் சமநிலை இலக்கணம்னு சொல்லி அது வேறொரு மூலம் சித்து விளையாடி எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி அதை திறந்து பார்க்க வச்சு இவ்வளோ பெரிய புத்தகம். சும்மா நடுவில் இப்படி பிரிக்கிற கரெக்டாக சமநிலையும் ஒரு இலக்கணம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈர்கட்டு எதிர்மறை பெயர் வச்சு வியங்கோல் வேணி முற்றோட நம்ம முடிச்சிக்கணும். தமிழ் இலக்கணம் சமநிலை இலக்கணம் யாருக்கு தெரியும்? அம்பாவை அனுப்பிச்சு சித்து விளையாடி அடுத்த 10 நிமிஷம் நண்பர் கொண்டு வந்து கொடுக்குறார். இன்றைக்கி ஏதாவது இலக்கணம்லாம் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா? லைப்ரரிக்கு போனேன். உவே ராமசாமி ஐயா, உவே சாமிநாதையரோட தம்பி அவரும் பெரிய தமிழ் புலவரான். அவர் தானே அதை பிரித்தா சும்மா இப்படி பிரித்தா எடுத்த உடனே சமநிலை. ஒரு கவிதையிலே கடுமை மென்மை இடைப்பட்ட நிலை இந்த மூன்றும் சமமாக விரைவி வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் இருக்கிறது கவிதைன்னு சொல்லுது அந்த இலக்கணம். இவ்வளோ விளையாடுற அம்பா. தமிழ் கடவுள் ஏற்புடையாமல் இல்லாமல் இருந்தால் அம்பாள் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் எனக்கு இல்லையா? காளிதாசன் இருந்தப்போ சமஸ்கிருதம் அறிவை கொடுத்தா. சமஸ்கிருதத்தில் தான் சாகுந்தல மாளவிகாக்கு நிமித்தினம் எல்லாம் எழுதி பெரிய நம்பர் 1. எனக்கு அப்போ சமஸ்கிருதமோ எனக்கு அந்நிய மொழியோ எனக்கு விரோதி மொழி கிடையாது. அதை தான் இவ்வளோ புகழை வளர்த்தது. தமிழ் அது போல இல்லை. வித்தியாசம் காட்டுவானே என்னும் போதே நீ சமஸ்கிருத விரோதி, இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதனால அது லேசாக அதை சொல்லிடும். இப்போ இந்த காளிதாசனா இருந்த அங்கே போய் சென்ட் பீட்டராக இருந்த தொட்டு அந்த புண்ணியத்தமாக சிவசிவான தொட்டு இயேசு ஒன்றும் சொல்ல. அவர் முன்னால் நின்றுக்கிறார். ஒரு மேகமே அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த மேகத்து மேலே நின்று தான் போகிறோம். மேகமே போட் மாதிரி போகுது. அப்புறம் அதில் பின்னால் இருந்த மற்ற சீட்டெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கோவம். எப்பவுமே கொஞ்சம் முதல் சீட்டுன்னு சொல்லிட்டாலே மீது 2வது சீட்டை 3வது சீட்டை 11வது சீடெல்லாம் கொஞ்சம் இடிக்க தடசி. அதனால் எப்பப்போ பார்த்துக்கினே தான் இருப்பான். ஏன்னா ஒன்றா குத்திடல சொல்லிட்டு. அதனால் நாங்கள் செத்து சிவனாரி போய் மேலே சுற்றி கிடக்குறோம். எவ்வளோ 700 வருஷம் இயேசுக்கு பிறகு 700 வருஷமாக சுற்றி நிற்கிறோம். இயேசு கூட 700 வருஷம் சுற்றினா சாதாரண விஷயமா? மேகமண்டலத்தில் எவ்வளோ போயிருப்போம், எவ்வளோ பார்த்துருப்போம். அவ்வளோ பெரிய விஷயம். அங்கேயே இதெல்லாம் இருக்குது. அதை சொல்ல போகிறேன். ஆனால் அங்கே இருக்கிற மீதி சீடெல்லாம் சேர்ந்து கீழே இறக்கி விட்டான். என்ன சொல்லிட்டா, இங்கே இயேசுன்னு தான் சொல்லணும், நீ மற்ற கடவுள் பேர் சொல்லக்கூடாதுன்ட்டு ட்ராயிங் இறக்கி விட்டான். சீர்காழியில் எல்லாம் சேர்ந்து சொயின்னு அப்போ இறங்கந்து தான். என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க சொல்லிட்டு சொயின்னு இறங்க. அப்போ பிறந்தது தான் சம்பந்தர். சம்பந்தர் எதுக்காக எழுதார்? நான் இதுக்கு தான் எழுதார். இப்படி இறக்கி விட்டானுங்களே கத்துங்க. அப்புறம் தான் அம்பாள் ஞானப்பால் கொடுத்தா. அதனால் பரவாயில்ல சொல்லிட்டு சிவன் அம்பாளும் ஏன் சென்ட் பீட்டருக்கா சிவன் அம்பாள் பால் கொடுக்கணும் ஞானப்பால். இங்கே மதமும் உடையுதான். சுத்தமாக மத சண்டை போட்டு தானுங்கிறானு. கிறிஸ்துவர்கள் எல்லாம் தெருத்து இது இந்து கோயிலாக இருந்தது, இவன் கிறிஸ்துவன் கோயிலாக தான் கட்டான்.
ஒன்றுத்தையும் விட பண்ணுறான். எல்லா சர்ச்சையும் பிடிச்சி தாஜ்மஹால் இந்து கோயிலாக தான் இருந்தது, அது தேஜோ மஹால்ன்ற ஒரு இந்து கோயில். அப்புறம் சாந்தமில் இருக்கிற இந்த கோயில் அந்தோனியார் கோயில் வந்து அது வந்து அதுதான் முன்னாடி பழைய கபாலீஸ்வர் கோயில்ன்றான். இப்போ எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஏன் சென்ட் பீட்டரை முன்னிலைப்படி தான் கேத்தலிக் சர்ச்சு தான் அங்கே இருக்குது. அப்போ சம்பந்தருடைய சம்பந்தப்பட்டது தானே கபாலீஸ்வரர் கோயில். அங்கே தானே பூம்பாவை உயிரோடு எழுப்புறார். பக்கத்திலே சாந்தம் சர்ச் இன்னைக்கு பிரபலமாகுது. இன்னைக்கு டிவியில் காட்டினோட கிறிஸ்மஸ் சாந்தம் சர்ச் கிறிஸ்மஸ் தான் காட்டுறான். எப்படி ஒன்றுக்கு ஒன்று உள்ள லிங்க் இருக்குது பத்தியா? அதனால அதெல்லாம் சொல்கிறேன். வந்து கிறிஸ்துவர்களை இந்து மதத்தை ஏற்றுக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வெளிநாட்டு கிறிஸ்தவனை ஏற்ற மாட்டேன், இந்திய கிறிஸ்தவன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே உரி ஏற்றிக்கினே இருக்கிறாங்க. பேய் கும்புறாங்க, பிசாசு கும்புறாங்க. ஏன்னா நம்ம காலையெல்லாம் அப்படி விரிச்சு போட்டுன்னு அது வருது, ஒரு சாமி வந்துட்டா ஒரு ஆடு ஆடி ஒன்று எல்லாம் சொல்லுது. என்னடான்னு சொல்லிட்டு எங்கடா அந்த கண்டக்டர் வரலையா, பஸ்ஸு லேட்டு, அப்போ இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆடிட்டு போகிறேன் ஆடி. அதனால் அவங்க நல்லா உருவேற்றுறாங்க. இயேசு மட்டும்தான் ஏசுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இயேசுவே சொல்லு. தமிழில் இயேசுன்னு ஏசுறதுக்கும் பேர் இயேசுவே. அதனால மீதி டயத்தில் வந்து இந்து கோயில் இந்து சாமியெல்லாம் ஏசிட்டு போயிடுறது. பேய் பிசாசு அது இது என்னன்னா இயேசுவேதான் ஏசுறாங்க. இதனால இது பெரிய கஷ்டம். அவங்கள வந்து இந்து மதத்தை இந்து சாமிகளை இந்து சாமியார்கள் கூட அவங்க ஏற்றுக்கிறாங்க. இங்கே கூட சில கிறிஸ்தவர்கள் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டக்டர் தான் வருது. கண்டக்டராக இருந்தார். திடீர்னு ஏதோ வேலையிலேருந்து தற்காலிக பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. அது ஏதோ பயன்படும். ஆனால் இந்துக்களை இயேசுவை ஏற்றுக்க வைக்கிறது கொஞ்சம் ஈஸி. அதுக்காக தான் இது நான் சொல்கிறேன். அந்த மதங்களையும் ஒரு ஜாதியை உடச்ச மட்டும் போதும், மதத்தையும் உடச்சி தூக்கி போடணும் இல்லையா? உடனடியாக செய்ய முடியாது. ஆனால் பின்னால் வர ஜெனரேஷனுக்கு என்னுடைய இந்த சரித்திரமே அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இல்லையா? வேறு வழி கிடையாது. பிராமினான சம்பந்தர் தாண்டா அர்ஜுன் காளிதாச, மீனவ சென்ட் பீட்ரு, இந்து தாண்டா கிறிஸ்துவ தாண்டா இந்து, எல்லாம் போட்டு ஒரு குழப்பு. தலையை பிச்சு நீ வானா சாமி இந்த சமயமா வானா, நான் இயேசுவையும் கும்புறேன், அல்லாவையும் கும்புறேன், எல்லாரையும் கும்புறேன், ஆள விடுன்றோம். ஆனால் இதுக்காகவாவது என்னுடைய சரித்திரம் பூர்வ ஜென்ம இதெல்லாம் உபயோகப்படாது. அதெல்லாம் உங்களை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு இப்போவே நான் ஒரு சிலுவை கையில் எடுத்து ஞானஸ்நானமாக கொடுக்க போகிறேன். எல்லாரும் வாங்க, காலையில் ஒரு சிலுவையை டக்குன்னு வச்சு உடனே இயேசுவை நான் வந்து ஒப்பு கொடுத்தேன், நான் அது பண்ணேன், உடனே நாக்கடிட்டு சொல்லி அப்பத்தை எடுத்து வாயில் வச்சு அது மூழ்கி சாமி கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டேன் சாமி, என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு மூழ்கிட்டேன்னு. அதுக்கு நான் வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது தேவையற்றது. ஜாதி பேதம் தேவையற்றது, மத பேதமும் தேவையற்றது. இவ்வளோ பெரிய அறியாமையை தலையில தூக்கி சொமந்து அப்படி என்னதான் சாதிக்க போறீங்க மக்களே? அதை தான் நான் கேட்கறது. என்னதான் சாதிக்க போறீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெட்டி மடிஞ்சது தான் மிச்சம். இதான் உண்மை. அவனை வெட்டி போடு, இவனை குத்தி போடு, இவனுக்கு கொலை பண்ணி போடு, அவனுக்கு இது பண்ணி போடு, இவ்வளவுதான். அதில் அந்தந்த மடாதிபதிகள் ஒரு 20 பேர் 50 பேர் லாபம் அடைவான், அவ்வளோதான். அந்த 50 பேர் சுழற்றுக்கு எல்லாம் சேர்ந்து ஆடாத ஆடி எல்லாம் பண்ணி அது மத உணர்வு நம்முடைய இந்து மதம் எழுப்புன்னு அப்படியே புஷ்ன்னு எழுதுறான். போகும்போதே அவர் பார் நான் பிராமண சாமியார் இருப்பார். ஆமாம், அப்பன்னா ஒரு நல்ல ரீக்கு விடு சொல்லிட்டு எல்லாம் போகிறான். அது ஏதோ பாயிண்ட் போட்டு. ஆனால் இந்த பூர்வ ஜென்மம் என்பது சம்பந்தராக பிறந்தது. அதை ஏசு இந்த இடத்துல தான் யார் பேசும்பாளையம் இந்த ஆசிரமத்தில் நான் இப்படி ஹர்ட்டாயி நடராஜருடைய ஹர்ட்டாயி அந்த 3 மாதம் இருக்குவேன். அதில் எனக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. இயேசுபிரானுடைய இந்த பூர்வ ஜென்மத்தை காட்டியது தான் எனக்கு. அப்போ பாரு, அந்த கர்ஷை அவர் பிளஸ்ஸிங்காக மாற்றிட்டார எனக்காண்டி. அந்த ஹர்ட்டாயி நான் ஆகலைன்னா இது தெரிஞ்சிருக்காது. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் குருநாதராக சொன்னார், பூர்வ ஜென்மம் தெரிந்தும் சொல்லாமல் இருப்பது தவறு. எல்லாம் சொல்வதற்காக ஒரு பெரியவர்கள் இவ்வளோ பெரிய மகான்கள் வந்து சொல்லி அதையா நீயா வச்சுக்கிற. அப்பவும் பயம், ஏதாவது கலரி விட்டுருவானுங்க அப்படி இப்படி. நம்மளுக்கு வரையும் தெரிஞ்சா போதும், நம்ம எங்கே நிரூபிக்கிறது? நிரூபிக்க சொன்னால் நம்மளால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நானே சொல்லியிருந்தேன், நான் தான் ஏசுன்னு சொன்னால் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இது வரைக்கும் 20 பேர் நான் தான் ஏசுன்னு சொல்லினுக்கிறேன். உலகம் பூரா இணையதளத்தில் வந்துடுச்சு. ஏசுன்னு யாரெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க, பெரிய லிஸ்ட்டே போகிறான். நான் சொன்னேன், நான் தான் சென்ட் பீட்டர் சொன்னவன் யாரும் இல்லை, நான் கொஞ்சம் சேஃப் தான்,
சொல்லி வாய முடியல. ஒருது வேற எங்கேயோ இருந்து நான் தான் செயின்ட் பீட்டர்னு போட்டு வச்சுக்கிறான். என்னோட இது பக்குன்னு ஆச்சு. நான் கல்கி சாமியார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன். நான் தான் வந்து செயின்ட் பீட்டருடைய மறு அவதாரம், நிறைய ஆதாரம்லாம் இருக்குது, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சுக்கிறான்றேன். ஆனால் அவ்வளோ மரியாதை குறைவெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல தன்மையாக தான் தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல, வேற ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு 1000 முறை நிரூபிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த தெளிவுகள்லாம் எங்கோ ஒரு இடத்துல இடிக்குது அவங்களுக்கு. இவ்வளோதான். எனக்கு வந்து கோபமே வெறுப்போலாம் இல்லை. ஆனால் எனக்கு தமாஷா இருந்தது. பாடுற செயின்ட் பீட்டருக்கு போட்டி கிடையாதுச்சா, ஒரு போட்டி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ சொல்லு, நான் தான் ராமநாதன் யாராவது வராது வரைக்கும் நல்லதுன்னு. அது யாருன்னா வருவாங்களா என்ன தெரில. அப்புறம் நான் தான் சம்பந்தர்னு தான் அப்புறம் சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார், சாமி மட்ராஸில் கூட ஒரு சின்ன பையன் சம்பந்தர் அப்படின்றாங்க. அப்படின்லாம் எப்பா நம்மளுக்கு வேணா இந்த வம்புலாம். குருநாதர் சொன்னார், சிவபெருமான் சொன்னார், அண்ணாமலையார் சொன்னார், இயேசுபிரான் வந்து காமிச்சார். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அது மேற்கொண்டு அவங்கவுங்க சமாச்சாரம் சொல்ல வேண்டிய கடை மட்டும்தான் என்னது. போட்டியெல்லாம் வச்சு ஜனங்க நல்லா டீல் விட்டு பார்ப்பாங்க. இவர் வந்து ஒரிஜினல் சாய்பாபா, அவர் ஒரிஜினல் சாய்பாபா விடுவான். என்னோட யார் தேடுறான் பாரு, அந்த மாதிரி. இது ஒரிஜினல் ரமணரா, இவர் தானா, இவரா சம்பந்தர்ன்றார். அப்படின்னா அதே மாதிரி பூம்பாவையை வந்து சாம்பல்லேருந்து எழுப்பி பாட வச்சு அவர் உயிரோடு எழுப்பி காட்டு சொன்னாங்க. நம்ம இது காட்டுறேன் ஏன் அவ்வளோ இருந்தால் நான் என்னோட பூர்வ ஜென்ம சாம்பலை ரமணரை பச்சாங்கல்ல, அங்கே போய் பாடி இன்னொரு ரமணரை எழுப்பிட போகிறேன். 2 ரமணர் அவ்வளோ, பழைய ரமணர் புது ரமணர் ஷேக் என்ன தெரியாமல் உங்கள் சம்பளத்தில் பாட்டை நீங்கள் எழுந்திரிச்சிங்க, நான் என்ன பண்ணுறது? அதனால சும்மா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உண்மை அவ்வளோதான், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி கிளைம் பண்ணுறவங்களே அவங்கள ஏமாத்துறவங்கலாம் நான் சொல்லலை. அவங்க சின்சியராக ஏதோ முயற்சி செய்து ஏதோ ஒன்று இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு தெளிவுகள் வராமல் இருக்குது. ஏன்னா நம்ம சாமியில் தத்தாத்திரேயோட அவதாரம்னு சொல்கிறார். பெரிய பெங்களூரில் பிரபலமான சாமியார் அவர் தத்தாத்திரேயர்னு சொல்கிறார். இப்போ அவரும் பெரிய இதுவாக இருக்கிறார், நல்ல தன்மையில் தான் இருக்கிறார். அப்புறம் சாமிகளோட கிளாஸ் கட்டும்போது தெரியுது அவங்களுக்கு எங்கே ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த பூர்வ ஜென்மம் வேற ஏதோ ஒரு இதில் தொடும்போது அவங்களால அதில் தெளிவு வர முடியல, அப்படியே டிக்ளேர் பண்ணிடுறேன். இவ்வளோதான் அதில் இருக்குது. அதனால் நான் இப்போ செயின்ட் பீட்டராக இருந்து நான் தான் செயின்ட் பீட்டர் என்னை எடுத்து போய் போப்பாண்டவர் அந்த ரோம் இதில் விடுங்க. ஏன்னா அவங்க செயின்ட் பீட்டர் சமாதி மேலே தான் வச்சுக்கிறாங்க. அவர் தான் முதல் போப்பான்ற. இயேசுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லுவாங்க, அடுத்தது செயின்ட் பீட்டருக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு தான் அவங்க பிரச்சாரமாக ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பெரிய நம்பர் 1 லீடர்ஷிப் அது. அதில் போய் நான் தான் செயின்ட் பீட்டரை ஏன் சமாதி மேலே இருந்துன்னு நீங்கள் என்ன ஏற்கிறீங்க, என்ன உள்ள விட பண்ணுறீங்களா, இதெல்லாம் நான் சொல்ல முடியும். அதுக்காகலாம் வரவே இல்லை, நான் அதுக்காகலாம் கிட்ட போவே இல்லை. அது வேணா தனி சமாச்சாரம். ஆனால் உண்மைகள், கடவுள் சார்ந்த உண்மைகளிலே இப்படி ஜாதியோ அல்ல மதமோ அந்த வித்தியாசமோ இல்லை என்பது தெரியப்படுத்துவதற்கு தான் ஒரு மனிதனே கிறிஸ்துவனாகவும் பிறந்து, அதுவும் கிறிஸ்துவ புனிதன் செயின்ட் பீட்டர், அதே போல இந்துவாகவும் பிறந்து அதுவும் செம்படவர் அவர் செயின்ட் பீட்டர். இங்கே வந்து அந்தனர் சம்பந்தர். இப்போ நான் பிராமின். எங்கேயுமே இதுதான் அதுதான்னு இவங்க சொல்றதெல்லாம் தப்பு. அதை சொல்ல வர இது மாதிரிலாம் கிடையாது. உன்னுடைய பக்தி, நீ கடவுளை தேடுகின்ற உண்மை விஷயம், நீ வாழ்கின்ற உண்மையான வாழ்க்கை, நீ பேசுகின்ற உண்மை பேசி வாழ்வது, தியாகம் செய்வது, அன்பு கருணையாக இருப்பது, விட்டு கொடுப்பது இல்லையா? லெட் யூ பி த லாஸ்ட் யூ பி த ஃபர்ஸ்ட். அதுவும் இயேசு தான் சொன்னார். நீ இல்லையா, நீ கடையாந்தரனாரு, நீ தான் முதலாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது தனி, அதுக்கு ஒன்று அடுத்த கிளாஸ் கூட சொல்கிறேன் அடுத்த சண்டேல. அது எப்படி ரொம்ப அற்புதமாக எப்படி மாறுது, அது எப்படி லாஸ்ட் எப்படி ஃபர்ஸ்டாக மாறுது எல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்து வருவதற்கு ஜாதி நீங்கள் வந்து நான் இந்து தான் அப்படின்னு கொடி பிடிக்க வேண்டியதோ, நான் கிறிஸ்து தான் கொடி பிடிக்க வேண்டியதோ அவசியம் இல்லை. ஏன்னா இஸ்லாம் மதத்தை நம்ம தொட முடியாது. நான் வந்து அது இஸ்லாம் மதத்தில் பிறந்தோம். ஆனால் குருநாதர் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் ஒன்று முகமதியனாக இங்கே சமாதி அடைந்ததை அவரும் சொல்லியிருக்கிறார். இப்போ மஸ்தான் சாஹிபாக இருந்து சமாதி அடைந்ததுன்னு சொல்கிறார். அவர் இப்போ இந்துவாக இருக்கார். அங்கேயும் இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிறாங்க. அவங்க குருநாதருக்கு அந்த அவர் முஸ்லீமாக இருந்து வந்து இல்லை, என்னுடைய சாதாரண பிறவில ஏதாவது ஒரு பிறவி முஸ்லீமாக கூட இருக்கலாம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 7 உயர்ந்த பிறவியில் வருவார்கள், இடையில சாதாரண பிறவி கூட வந்துடுவாங்க. அதுவும் குருநாதர் சொல்கிறார். இந்த பிறவிகளை நம்மளால் வரையறுத்து நிச்சயப்படுத்தலாம் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த பிறவிலே எனக்கு இப்படி ஒவ்வொரு மகானும், அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் எனக்கு ரமணன் என்பதையும்
சீர்காழி சட்டநாத பெருமான் எனக்கு வந்து சம்பந்தன்றதை நிரூபிச்சு, அப்புறம் அம்பாள் எனக்கு தோன்றி சாரதை அவள் தோன்றி காளிதாசனாக இருந்தால் அவள் சொல்லி, அப்புறம் ஹர்ட்டாகி இருந்தபோது இயேசுபிரான் என்னை தொட்டு இப்படி சென்ட் பீட்டராக இருந்து நீ பிறந்த நீ இப்படிலாம் நீ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, இப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி, இன்னும் பத்ராகர் ராமதாசராக இருந்திருப்பானான்றது சரியாக தெரியல. ஆனால் பார்த்தா சுயம்பாஞ்சநேயர் வெளிப்பட்டிருக்கார், ராமர் வந்து தரிசனம் கொடுத்துருக்கார், ஆஞ்சநேயரை நேரடியாக தோண்டி ராமநாம பஜன் சொல்லி கொடுத்தா உங்களுக்குலாம் சொல்கிறேன். இவ்வளோ கலாட்டாக இருக்கும்போது அது சாதாரண பிரிவில் இருந்திருக்க முடியாது. அதனால் அந்த பத்ராசாமதாசன்றது அதை நான் இதே போல் 1000 வாட்டி நிரூபணம் ஆகணும். அப்போ தான் என்னால் அதை வந்து ஷூராக சொல்ல முடியும், இல்லை குருநாதர் சொல்லிடணும், அப்போ தான் அதை சொல்ல முடியும். அதனால் நான் அதை பெண்டிங்லேயே வச்சுக்கின்னு வரேன். அதனால ராமரோடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் இவ்வளோ டீப்பாக இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் இங்கே இருக்காது. அது தனியாகவே அதை வைத்திருக்கிறேன். ஆனால் இவைகள் நிச்சயமாக சென்ட் பீட்டராக இருந்ததும் இவையெல்லாம் உண்மை, இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதை உங்களுக்கு சொல்வதற்கான காரணம், மனிதனுக்கு பல பிறவிகள் உண்டு. இந்த பிறவியில் நாம் தப்பு செஞ்சுட்டு நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்காதீர்கள். எல்லா பிறவிகளும் அதில் வந்தால் அதனுடைய கடனை அதை வந்து அதுக்கான உரிய பலாபலங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஒரு விஷயம். அது ஒன்றுத்துக்காகவும். அடுத்தது இப்படி ஜாதியோ மதமோ அதில் ஒரு பெரிய வெறித்தனமோ கொண்டு மதத்தை காப்பாற்றினா ஜாதியை காப்பாற்றின வாழ்க்கை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அதில் நேர்மை முக்கியமாக இருக்க வேண்டும், அதை நினைவிலே கொள்ளுங்கள். எப்படியாவது நம்ம பெரிய ஆளாயிடணும் அப்படிங்கிறது அறியாமையினால் வருவது. அந்த எப்படியாவதுன்றதுல தவறுகளை செய்து பிரபலமானால் அதற்கான தண்டனை நிச்சயம். அதை தான் இயேசுபிரான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு சொல்லி வச்சார். நிறைய பாவம் செய்ய போனால் அதனுடைய சம்பளமாக தான் மரணம் சம்பவிக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2 பிறப்பு 2 மரணம்லாம் சொல்றார். தேவலோகத்திலே ஒரு மரணம் இருக்கிறது, அங்கிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பு பெற வேண்டும், நிறைய சொல்றார். இதை சிறிது இதன் மீது கவனத்தை திருப்புங்கள். பாவம் என்பது செய்யக்கூடாது, பாவம் செய்யாமல் இருப்பது, பாவம் செய்யாமலேயே நன்றாக வாழ்வதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? தன் நெஞ்சறிவது பொய்யற்க, நம் நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம். அந்த நெஞ்சு அறிந்து ஒரு பாவம் எல்லாம் செய்யாமல் பார்த்துக்கணும். தெரியாமல் செய்கிற பாவங்கள் ஏதோ இருக்கும், ஆனால் மனசறிஞ்சு தெரிஞ்சே அந்த மனசாட்சி சொல்ல ஒரு பாவத்தை செய்வது எல்லாம் செய்யாதீர்கள். எதெல்லாம் பாவம் எதெல்லாம் புண்ணியம் அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி, இது முடிகிற கதையாக அதெல்லாம் அந்த எந்தெல்லாம் பாவம் லிஸ்ட் அவுட் பண்ணால் அவ்வளோதான். அதனால் அது வேணா, உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால் இந்த அளவோடு உங்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுபிரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரும் கிடைக்கட்டும். ஜாதி பேதம் நீங்கி அன்பை மையமாக வைத்து ஒருவரோடு ஒருவர் பழகுங்கள். மத பேதம் நீங்கி அன்பை மையமாக வைத்து ஒருவரோடு ஒருவர் பழகுங்கள். எல்லா மதத்தில் இருக்கிற புனிதமான இதயங்கள் மிகப்பெரியவர்களையும் மதியுங்கள். ஒரு சமய சண்டைக்காக ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கூட அப்படின்னா இவர் யோக்கியமா அந்த இவர் யோக்கியமா அப்படிலாம் பேசாதீங்க. யாருன்னா ஒன்றா பேசி போட்டோம் அதில் போய் இறங்கி ஒரு இழிவுபடுத்தலாம் பேசாதீர்கள். இதை கிறிஸ்துமஸ் செய்தியாக கொள்ளுங்கள். வழக்கம் போல் ஒரு கிறிஸ்துமஸ் இயேசு பாட்டை சென்ற வருடம் பாடியதே தான். அதை பாடி இயேசுக்கு ஒரு மண்டியிட்டு ஒரு நமஸ்காரம் செய்து நாம் வகுப்பினை நிறைவு செய்து கொள்ளலாம்.